தமிழ் இணைய கல்வி பயிற்சகத்தில் தமிழ் ஆசிரியருக்கான சிறப்பு பயிற்சியில் பங்கேற்றிருக்கும் அனைவருக்கும் எங்கள் அன்பான வணக்கங்கள். எழுதுகோல் கண்டுபிடிப்பதற்கு முன்பே ஆள்காட்டி விரலை எழுதுகோலாகவும் மணல் தரையை பலகையாகவும் கொண்டு பாடம் கற்பித்த எம் ஆசிரியர் தலைமுறைக்கு எங்கள் அன்பான வணக்கங்கள். இப்ப இருக்கிற சூழ்நிலையில எப்படி இங்க பாடம் நடத்தணும் அப்படின்றதுக்காக தான் இப்ப தமிழ் ஆசிரியர்களுக்காக தனியான ஒரு சிறப்பு பயிற்சியை நாங்க தொடங்கியிருக்கோம். இந்த பயிற்சியை தொடங்குனதுக்கான ஒரு சிறிய ஒரு விஷயத்த வந்து நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா, பல நேரங்கள்ல வந்து நிறைய வெபினார், நிறைய பயிற்சிகளை நம்ம அட்டன் பண்ணும்போது, இதெல்லாம் தமிழ்ல பண்ணா நல்லா இருக்குமே, ஏன் தமிழ் ஆசிரியருக்குன்னு யாருமே ஒரு பயிற்சி பண்ணவே மாட்றாங்க அப்படின்னு பலவிதமான யோசனைகள் உங்களை மாதிரியே ஒரு தமிழ் ஆசிரியரா எனக்கும் தோணுச்சு. அதோடைய விளைவு தான் இன்னைக்கு தமிழ் இணைய கல்வி பயிற்சிகத்தின் மூலமா நம்ம தமிழ் ஆசிரியர்களுக்கு சிறப்பான ஒரு பயிற்சியை நம்ம அட்டன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பயிற்சியை அட்டன் பண்றதன் மூலமாவே நம்ம குழந்தைங்களுக்கு, இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு எப்படி பாடம் நடத்தணும் அப்படின்றதையும் நீங்க சுலபமா தெரிஞ்சுக்கலாம். தமிழ் அப்படின்னாலே, தமிழ் ஆசிரியர் அப்படின்னாலே கண்டிப்பா நம்ம வந்து நல்ல தமிழ்ல மட்டும்தான் பேசணும், ஆங்கிலம் கலந்து பேசக்கூடாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை பல ஆசிரியர்களுடைய மனசுல இருக்கும். இருந்தாலுமே இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நம்ம இந்த பயிற்சியத்தை கொண்டு போகணும், இந்த செஷனை நல்லபடியா நடத்தணும் அப்படின்ற இறைவனோட வேண்டுதலோட நான் இந்த செஷன் உங்க முன்னாடி ஆரம்பிக்கிறேன். என்னுடைய பெயர் மா உமா மகேஸ்வரி, முனைவர். நான் வந்து எம்சிசி காலேஜ்ல பிஹெச்டி முடிச்சிருக்கேன். கற்பித்தல நல்ல வழிகாட்டியா இருந்திருக்கேன். 5 வருடங்கள் ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில நான் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல தமிழ் டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னுடைய அனுபவங்கள், எனக்கு என்னுடைய மூத்தவர்கள் சொன்ன அனுபவங்கள், அதெல்லாம் வச்சுதான் இன்னைக்கு செஷனை நம்ம வந்து ஆரம்பிக்க போறோம். இந்த செஷன்ல பங்கெடுத்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த செஷனை நம்ம வெற்றிகரமா நடத்தணுன்ற ஒரு வழிகாட்டுதலோட நான் இந்த செஷனை வந்து ஆரம்பிக்கிறேன். நம்ம தமிழ் இணைய பல்கலைக்கழகத்துல நம்மளுடைய இந்த பயிற்சியில வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 8 பாகங்கள் இருக்கும். இதுல முதல்ல தமிழ்ல ஆசிரியர்களுக்கு ஏன் பயிற்சிகள் கொடுக்கணும், இந்த பயிற்சி ஏன் தேவைப்படுது, டீச்சர்ஸோட நிலைமை என்ன, ஸ்டூடெண்ட்ஸ் என்ன எதிர்பார்க்கறாங்க, இதனால நமக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அந்த சொல்யூஷனை எப்படி பண்ணலாம், இந்த 21st செஞ்சுரிக்கு ஏற்ற மாதிரி நம்மளை எப்படி மாத்திக்கலாம் அப்படின்ற ஒரு பரந்த சிந்தனையோட தான் இந்த செஷனை வந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். உங்களுக்கு எந்த ஒரு கருத்துக்கள் இருந்தாலும் அதை இமீடியட்டா நீங்க சேட் பாக்ஸ்ல போடலாம். சொல்ல போனா இந்த செஷன் வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் செஷன் மாதிரி கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு சின்ன விருப்பத்தோட நாங்க வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் செஷனை தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ நீங்க கையில மொபைல் ஃபோன் வச்சிருந்தீங்கன்னா நடுவில் நாங்க கேட்குற சில கேள்விகளுக்கு நீங்க QR கோட் ஸ்கேன் பண்ணி நீங்க அதுல பதில் சொல்லலாம். உங்களுடைய பதில் எங்களை இன்னும் கொஞ்சம் ஊக்கப்படுத்தும். ஸோ அது மூலமா நம்ம செஷனை இன்னும் கொஞ்சம் ஆர்வமா, ரொம்ப இன்ட்ரெஸ்டா கொண்டு போறதுக்கான ஒரு வழியை உருவாக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க இன்னைக்கு நம்ம செஷனுக்குள்ள போகலாம். ஸோ இன்னைக்கு நம்ம முதல்ல பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா தமிழ் ஆசிரியர்களுக்கான பயிற்சி. அது என்ன தமிழ் ஆசிரியர்களுக்கான பயிற்சி, எங்களுக்கு என்ன தமிழே சொல்லித்தர தெரியாதா, இனிமேல் தான் நீங்க வந்து பாடம் எடுக்கிறத பத்தி எங்களுக்கு சொல்லித்தர போறீங்களா அப்படின்னு இங்க இருக்கிற பல அனுபவமிக்க ஆசிரியர்களுக்கு இந்த கேள்வி வந்து வரலாம். ஆனாலுமே இன்னைக்கு தமிழ் சொல்லிக் கொடுக்கறதுன்றது, அதாவது ஆங்கில வழியில இருக்கக்கூடிய பள்ளிகள் தான் இன்னைக்கு அதிகம். பிரைவேட் ஸ்கூல்ஸ் நிறைய, தமிழ் மொழிய தாய்மொழியா இருக்க குழந்தைங்க கூட தமிழை வந்து செலக்ட் பண்றது கிடையாது, செகண்ட் லாங்குவேஜா பிரெஞ்சு, ஹிந்தி அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு நிலைமையில, அதாவது கிட்டத்தட்ட 6 பாடங்களை ஆங்கிலத்திலேயே படிக்கக்கூடிய குழந்தைகள் தமிழை ஒரு பாடமா எடுத்து படிக்கும் பொழுது அவங்க எந்த மாதிரியான ஒரு கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க, உண்மையாவே அதை நடத்துறதுக்கு ஆசிரியர்களா நம்ம எவ்வளவுலாம் கஷ்டப்படுறோம் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன ஒரு இன்ட்ராக்ஷன் செஷன் தான் இது. ஸோ உங்க கையில நீங்க QR கோட் நீங்க இப்ப ஸ்கேன் பண்ணி எனக்கு நீங்க பதில் சொல்லலாம். நான் 1 மினிட் நான் என்னோட ஸ்கிரீனை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். 1 மினிட். நீங்க ஸ்கிரீன்ல தெரியுற இந்த QR கோடை நீங்க ஸ்கேன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கேள்வி வரும். இந்த கேள்விக்கு இப்ப நீங்க பதில் சொல்லலாம். அதாவது தமிழ் கற்பித்தலில் இன்று மிகப்பெரிய சவால் என்ன, அதாவது இன்னைக்கு நீங்க பாடம் நடத்துறதுல நம்ம நிறைய சவால்களை பார்க்க போறோம், நிறைய தீர்வுகளை வந்து இந்த கிளாஸ்ல வந்து நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த நிலைமையில இன்னைக்கு தமிழ் கற்பிக்கிறதுல எது மிகப்பெரிய சவாலா நீங்க நினைக்கிறீங்க,
நீங்க உங்களுடைய கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணி நீங்க அதுக்கான பதில சொல்லலாம். உங்க பதிலுக்காக நான் காத்திருக்கிறேன். உண்மையாவே இன்னைக்கு மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அதாவது நம்மளுடைய ஜெனரேஷன்ல நம்ம வந்து ஆங்கிலத்த வந்து எப்படி ஒரு பயத்தோட ஒரு 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 எதிரி மாதிரி பார்த்தோமோ, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் இன்னைக்கு வந்து மாணவர்களும் இருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட 7, 8 பாடங்களுக்கு மேல ஆங்கிலத்திலேயே படிக்கிறாங்க. சூழ்நிலை இன்னைக்கு சமூகம் எல்லாமே பார்த்தீங்கன்னா, மொத்தமாவே ஆங்கிலம் அப்படின்னு மாறிட்டு வர இந்த சூழ்நிலையில, இன்னைக்கு தமிழ் கற்பிக்கிறதுல இருக்கிற மிகப்பெரிய சவால் என்ன அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்னும் யாரும் எனக்கு பதில் சொல்லலன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு தமிழ் கற்பித்தல் இருக்கிற மிகப்பெரிய சவால் என்ன அப்படின்றத நீங்க உங்களோட இதுல டைப் பண்ணலாம். கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணி இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லலாம். இல்ல இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ணலாமா? ஏதாவது இந்த கியூஆர் கோட ஸ்கேன் பண்றதுல உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருந்ததுன்னா, நீங்க எனக்கு சாட் பாக்ஸ்ல சொல்லலாம். ஓகே. இல்ல எனக்கு கியூஆர் கோட்ல ஸ்கேன் பண்ண தெரியல அப்படின்னு விருப்பப்படுறவங்க, நீங்க சாட் பாக்ஸ்லயே கூட உங்க பதில எனக்கு சொல்லலாம். இன்னைக்கு தமிழ் கற்பிக்கிறதுல நம்ம மிகப்பெரிய சவாலா பார்க்கறது என்ன? உங்களுக்கு எது கஷ்டமா இருக்கு? தமிழ் கற்பிக்கிறதுல. இல்ல எனக்கு அந்த மாரி எந்த கஷ்டமுமே இல்ல அப்படின்னு சொல்றவங்க, இல்லைன்னும் டைப் பண்ணி அனுப்பலாம். ஸோ இன்னைக்கு நீங்க தமிழ் கற்பிக்கிறதுல எதெல்லாம் ரொம்ப கஷ்டமா பார்க்குறீங்க அப்படின்றது தான். உங்களுடைய சஜஷன் இருந்தா, இன்னும் கொஞ்சம் கிளாஸ் கொஞ்சம் சுவாரஸ்யமா போகும் அப்படின்னு நெனைக்கிறேன். கியூஆர் கோட ஸ்கேன் பண்ண முடியலன்னா, நீங்க சாட் பாக்ஸ்ல கூட போடலாம். எழுத்து பிழைகள் வெரி குட். ரங்கநாயகி சொல்லியிருக்காங்க, எழுத்து பிழைகள் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, என்னோட கிளாஸ்லயுமே பசங்க வந்து பாத்தீங்கன்னா, ஏன் மேம் இந்த தமிழ்ல இத்தனை இத்தனை லா இருக்கு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மேம் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா. பாபி குமார் எனக்கு எந்த ஒரு கஷ்டமுமே இல்ல தமிழ் கற்பிக்கிறதுல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். நிஜமாவே கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இன்னைக்கு இருக்கிற பன்னாட்டு பள்ளிகள்ல பாத்தீங்கன்னா, தமிழ் கற்பிக்கிறது அப்படின்றது மிகப்பெரிய சவாலாகத்தான் இருக்கு. உண்மையாவே சொல்லப்போனா தமிழ் பாடத்திற்கான சேர்க்கையே நமக்கு மிகப்பெரிய சவாலா தான் இருக்கு. ஏன்னா யாரும் செகண்ட் லாங்குவேஜ் தமிழே எடுக்கிறது இல்ல. தமிழ் 3ஆம் மொழிக்கு தள்ளப்பட்டு ஒரு சில வருடங்களை கடந்து விட்டது அப்படின்னு நினைக்கிறேன். நெறைய பேருக்கு வந்து தமிழ் வந்து கஷ்டமா இருக்கு. ஆமா. 3ஆம் மொழி மாணவர்களுக்கு, அதாவது தமிழை தாய்மொழியாக இல்லாத மாணவர்களுக்கு நம்ம தமிழ் சொல்லிக் குடுக்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. குழந்தைகளோட கவனச்சிதறல் இன்னைக்கு நெறைய டெக்னாலஜி வந்துருச்சு. அதனால குழந்தைங்க மொத்தமும் சாட் பாக்ஸ் யூஸ் பண்றாங்க. அ அ நெறைய ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்றாங்க. ஃபோன் பார்க்குறாங்க, Instagram பார்க்குறாங்க, ரீல்ஸ் பார்க்குறாங்க. ஸோ அது மூலமா குழந்தைகளோட கவனச்சிதறல் நெறையவே இருக்கு. எழுதும்பொழுது நெறைய பிழைகள் இருக்கு. பேச்சு மொழி, எழுத்து மொழிக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்கு. அதனால அவங்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. எஸ், வெரி குட். உங்களுடைய கியூஆர் கோட எப்படி ஸ்கேன் பண்றதுன்றத ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்லிட்டு நான் அடுத்த இதுக்கு போலாம்னு நெனைக்கிறேன். உங்களுடைய கூகுள் நீங்க வச்சிருக்கீங்க இல்லையா? கூகுள் குரோம். அந்த கூகுள் குரோம நீங்க ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, அந்த கூகுள் குரோம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் நம்ம இன்னும் கொஞ்சம் கிளாஸ இன்டராக்ஷனா கொண்டு போறதுக்காக நான் காமிக்கிறேன். உங்களோட கூகுள் குரோம்ல இந்த ஓரத்துல ஒரு கியூஆர் கோடோடைய ஒரு சைன் உங்களுக்கு இருக்கும். அத நீங்க கிளிக் பண்ணிட்டு உங்களோட கூகுள் ஃபோன உங்களோட இப்படி வச்சு நீங்க அந்த கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணீங்கன்னா, உங்களுடைய இந்த ஸ்க்ரீன்குள்ள அது போயிடும். ஸோ எங்களுடைய அடுத்தடுத்த கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்ல உங்களுக்கு ரொம்ப வசதியா இருக்கும்னு நெனைக்கிறேன். நீங்க என்னுடைய ஃபோன்ல தான் அட்டெண்ட் பண்றீங்கன்னா, ஜஸ்ட் மினிமைஸ் பண்ணிட்டு, நீங்க உங்களுடைய ஃபோன்ல கூகுள் குரோம கிளிக் பண்ணுங்க. அதுல ஓரத்துல வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் மாரி ஒண்ணு இருக்கும். ஒரு கேமரா மாரி ஒரு சிம்பிள் இருக்கும். அந்த கேமரா சிம்பிள நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த கியூஆர் கோட ஸ்கேன் பண்ண முடியும். தென் நீங்க கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணீங்கன்னா, என்னுடைய கேள்வி உங்களுக்கு தெரியும். அதிலேயே கூட நீங்க டைப் பண்ணி எனக்கு பதில் சொல்லலாம். இது ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் தான். இல்ல எனக்கு வந்து சாட் பாக்ஸ்ல போடுறதே ரொம்ப வசதியா இருக்கு அப்படின்றவங்க கண்டிப்பா நீங்க சாட் பாக்ஸையே பயன்படுத்திக்கலாம். ஒரு தவறும் இல்லை. சரிங்களா? ரொம்ப சந்தோஷம். ஓகே. இப்ப நான் வந்து உங்களுடைய நான் என்னுடைய நார்மல் ஸ்க்ரீனுக்கு போயிடுறேன். ஓகே. இப்ப நம்மளுடைய நார்மல் பிபிடி ஸ்க்ரீனுக்கு வந்துட்டோம். சோ இன்றைய மாணவர்கள் ஏன் இந்த தமிழ் கற்பித்தல் இவ்ளோ கஷ்டமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மையில தொழில்நுட்ப வளர்ச்சி அப்படின்றது ரொம்ப அதிகமாவே இருக்கு. பாருங்க, இப்ப கூட நெறைய ஆசிரியர்களுக்கு கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணி ஆன்சர் பண்ண தெரியல. ஆனா இந்த காலத்து குழந்தைங்க இதுலலாம் ரொம்ப தெளிவா இருக்கிறதுனால, அவங்களுக்கு நம்ம வந்து ரொம்ப பின்னாடி இருக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையா அவங்க அத நெனைக்கிறாங்க. சோ அதெல்லாம் நான் முறியடிக்கிறது எப்படி அப்படின்றது தான் இன்னைக்கு வகுப்புல நம்ம பார்க்க போறோம்.
ஸோ உங்களுடைய அடுத்த வகுப்புக்கு முன்னாடி நான் இன்னொரு கேள்வி வச்சிருந்தேன். ஆனா நெறைய பேர் வந்து கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ண முடியல அப்படின்னு சொல்றதுனால, நான் வந்து உங்களுடைய அடுத்த ஸ்க்ரீன வந்து நான் நேரடியாவே நகர்த்திட்டு போறேன். அதாவது ஏன் இந்த பயிற்சி? இப்போ ஒரு சிலர் சொன்னாங்க, எனக்கு வந்து பாடம் நடத்துறதுல எந்த ஒரு கவலையுமே இல்ல. நான் ரொம்ப நான் ரொம்ப ஈஸியா தான் நடத்திட்டு இருக்கேன். நீங்க தனியா பயிற்சி குடுக்கணும்னு அவசியமே இல்ல. அப்படின்னு சொல்றவங்களுக்காக இப்ப நான் பேசுறேன். அதாவது ஏன் இந்த பயிற்சி தேவை? உண்மையாவே பாத்தீங்கன்னா, முன்ன கவர்ன்மெண்ட் ஸ்கூல விட கவர்ன்மெண்ட் எய்டட்ல கூட பாத்தீங்கன்னா, நம்ம செகண்ட் லாங்குவேஜா தமிழ் தான் படிச்சுட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு இருக்கிற பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல பாத்தீங்கன்னா, பெரும்பாலும் பிள்ளைங்க வந்து செகண்ட் லாங்குவேஜ் தமிழ் எடுக்கிறதுக்கு ரொம்பவே யோசிக்கிறாங்க. பெற்றோர்களுடைய ஃபோர்சிங்னால தான் வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா, தமிழ் எடுக்கக்கூடிய சூழ்நிலையில இருக்காங்க. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, டெக்னாலஜி. தமிழ் படிச்சா என்ன பயன்? நிஜமாவே பலருடைய கேள்வி தமிழ் படித்தால் என்ன பயன்? அப்படின்றதுக்காக தான். இதுக்காக தான் நான் கியூஆர் கோட்ல உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு கொஸ்டின் ஒண்ணு ரெடி பண்ணி வச்சிருந்தேன். நீங்க கியூஆர் கோட ஸ்கேன் பண்ண முடியல அப்படின்றது என்னுடைய மிகப்பெரிய வருத்தமாக இருக்கிறது சொல்லப்போனால். ஸோ அந்த கியூஆர் கோட உங்களால ஸ்கேன் பண்ண முடிஞ்சது அப்படின்னா, என்னுடைய அடுத்த கேள்விய நீங்க பார்க்க முடியும். என்னுடைய அடுத்த கேள்வியில நீங்க கண்டிப்பா வந்து ஒரு நல்ல ஒரு பதில சொல்ல முடியும். நெறைய பேர் கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். மாணவர்களின் கல்வி சிதறல், தமிழ் விருப்பமின்மை இந்த மாதிரி நெறைய பேரு கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணி பதில் சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களுடைய பதில பார்க்கறதுக்கு. இந்த கேள்வியிலேயே இருக்கலாமா? கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணவங்க இன்னும் டைப் பண்ணணும்னு நெனைக்கிறீங்களா? என்னன்னு எனக்கு தெரியல. நான் உங்களுக்கு உங்களுடைய அடுத்த கொஸ்டின வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கான அடுத்த கேள்விய நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். நான் இப்ப காமிக்கணும்னு நெனைக்கிறேன். அந்த கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ஆம் ஸ்கூல்ல அதாவது நீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றது தான் அந்த ஸ்க்ரீன்ல இருக்கு. ஆ நான் என்டையர் ஸ்க்ரீனையே ஸ்கேன் பண்றேன். கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நான் நம்ம ஸ்க்ரீனுக்கு போறதுக்கு. சரி. இப்ப நான் வந்து உங்களுக்கு வந்து இத காமிச்சிருக்கேன். அதாவது நீங்க இதுல பாயிண்ட் அவுட் பண்ணலாம். அதாவது உங்களுடைய ஆம் தமிழ் படிச்சா என்ன பயன்? அப்படின்னு நெறைய பேர் கேட்கறாங்க அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்க இல்லையா? அவங்களுக்காக இந்த செஷன வந்து நான் வந்து காட்டணும்னு நெனைக்கிறேன். ஆ தமிழ் படித்தால் என்ன பயன்? நீங்க சொல்லுங்க. தமிழ் படிச்சா என்ன பயன்? அதாவது தமிழ் படிச்சா எங்கெல்லாம் அது பயன்படும்? உலக நாடுகள்ல எங்கெல்லாம் தமிழ் பயன்படுது? அப்படின்ற ஒரு கேள்விய தான் இப்ப நான் உங்ககிட்ட கேட்டிருக்கேன். யாராவது இதுல நீங்க பதில் சொல்ல முடிஞ்சா பதில் சொல்லலாம். தமிழ் படித்தால் என்ன பயன்? அதாவது தமிழ் படிச்சா எந்தெந்த நாட்லலாம் அது பயன்படும்? அப்படின்றத நீங்க இதுல மார்க் பண்ணலாம். மார்க் பண்ண முடியுமா? தாய்மொழி தேவையில்லாத சமூக சூழல் அப்படின்ற ஒரு கருத்த வந்து ஒரு ஆசிரியர் பதிவிட்டிருக்காங்க. அதற்கான பதில் தான் இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிறேன். உங்களுக்கு காமிக்கக்கூடிய இந்த ஸ்க்ரீன்ல நீங்க தமிழ் வந்து உலக நாடுகள்ல எங்கெல்லாம் பயன்படுது அப்படின்ற ஒரு லிங்க வந்து நீங்க பண்ண முடியுமா? நீங்க வந்து பதில் சொல்ல முடியுமா? தமிழ் வந்து எந்தெந்த நாடுகள்லாம் பயன்படுது அப்படின்ற கேள்விய நான் உங்ககிட்ட கேட்டிருக்கேன். யாராவது பதில் சொல்ல முடியுமா? வெரி குட். ஒருத்தங்க தமிழ்நாட போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டுல தமிழ் படிச்சா பயன்படும். வேற ஏதாவது நாட்டுல தமிழ் படிச்சா பயன்படும்னு நினைக்கிறீங்களா? ஓகே. வெரி குட். பரவால்ல. சில தீவுகள்ல பயன்படுதுன்னு போட்டிருக்காங்க. அமெரிக்கால பயன்படுதுன்னு போட்டிருக்காங்க. வெரி குட். வெரி குட். வேற எந்த நாட்கள்ல பயன்படுது? நீங்க யாராவது கியூஆர் கோட வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்படின்றது எனக்கு தெரியல. நம்ம அது கூடவே நம்ம பிபிடிய பார்த்துக்கிட்டே பேசுவோம். இத வச்சுட்டே பேசுவோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஒரு சில ஆசிரியர்கள் தமிழ்நாட்டுல பயன்படும்னு போட்டிருக்காங்க. யுஎஸ்ல பயன்படும்னு போட்டிருக்காங்க. இன்னும் பல நாடுகள்ல தமிழ் பயன்படுகிறது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஏஐ ரொம்ப தடுமாறுற ஒரு மொழி அப்படின்னு எதுன்னு கேட்டீங்கன்னா, அது நம்மளுடைய தாய்மொழி மட்டும் தான். அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ் மட்டுமே மொத்தம் 14 விதமாக பேசப்படுகிறது. அதனால ஏஐல மட்டும் நீங்க தமிழ வந்து சூஸ் பண்ணவே முடியல. ஏஐ கன்ஃப்யூஸ் ஆகுற ஒரு மொழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது தமிழ் மொழி மட்டும் தான். அதனால தமிழ் பேசுபவர்கள் மட்டுமே அந்த தமிழ வந்து என்ன பண்ண முடியும்னா, சரியான முறையில கொண்டு போய் சேர்க்க முடியும். இப்ப தமிழ் படிச்சா இத்தனை இடங்கள்ல பயன்படுது அப்படின்னு நீங்க சொல்றத, எத்தன பேரு நம்ம ஸ்டூடண்ட் கிட்ட சொல்லி இருக்கோம் அப்படின்றது தான் ஒரு பெரிய கேள்வி. உண்மையாகவே தமிழ் ஆசிரியர்கள் நெறைய பேரு இந்த தமிழ் மொழி பயன்படும் இடங்கள் அப்படின்றதுல
ஒரு சின்னதா ஒரு யோசனை யோசிச்சிருப்போம். அதாவது என்ன இது தமிழ் படிச்சா எங்க யூஸ் ஆகுது, தமிழ் இங்க மட்டும் தான் யூஸ் ஆகுது, தமிழ்நாட்டை தானே தமிழ் பயன்படுறதே கிடையாது அப்படின்னு பையன் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையுமே நாமளுமே என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா உண்மை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அப்படி இல்லைங்க. கனடால இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ் வந்து ஆட்சி மொழியா இருக்கு. அவங்களுடைய எந்த ஒரு ஃபங்க்ஷனா இருந்தாலும் தமிழ் தாய் வாழ்த்து பாடிட்டு தான் அந்த ஃபங்க்ஷனை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படின்னும் பொழுது இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா மலேசியா, சிங்கப்பூர்ல தமிழ் ஆட்சி மொழியாக இருக்கிறது. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கறது இல்ல. அவங்க கேட்கும்பொழுது தமிழ் எதுக்கு மேம் யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்கும்போது நாமளே அந்த இடத்துல என்ன பண்ணிடுறோம்னா ஒரு மாதிரி யோசிச்சுட்டு நிக்கிறோம். ஆமா தமிழ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்ற கேள்வி அவங்க கேட்கும்பொழுது அவங்களுக்கான பதிலை நம்ம சொல்ல முடியாம திணறதுதான் நம்மளுடைய ஒரு பெரிய குறைபாடாக இருக்கிறது. அதனால கண்டிப்பா வந்து தமிழ் எங்கெங்கெல்லாம் பயன்படுது அப்படின்றதுக்கான அப்டேஷன் முதல்ல நம்ம வச்சுக்கணும். அப்பதான் வந்து நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து இன்னுமே வந்து ஒரு விளக்கமான ஒரு தமிழ் வகுப்பை நடத்த முடியும். முதல்ல நமக்கு ரொம்ப கான்பிடென்ட் இருக்கணுங்க. தமிழ் எங்க போனாலும் பயன்படுது. உனக்கு தெரியுமா தமிழ் இந்த இடத்துல பயன்படுது, தமிழ் அந்த இடத்துல பயன்படுது. இந்த மாதிரி இடங்கள்ல தமிழ் வேலைகள் கிடைக்குது. தமிழ் படிச்சா இந்த இடத்துலலாம் வேலை கிடைக்கும். தமிழ் படிச்சா இந்த பயன்பாடெல்லாம் இருக்குன்ற இன்ஃபர்மேஷனை நம்ம முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டாதான் பசங்க கிட்ட வந்து நம்ம ரொம்ப தைரியமா பேச முடியும். அப்படி பேசுறதன் மூலமா தான் அவங்களுடைய என்ன சொல்றது கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்ல முடியும். சோ இந்த மாதிரியான கான்பிடென்ட், இந்த மாதிரியான தெரிதல்கள், தேடல்கள் இதெல்லாம் உங்களுக்கு தேவை அப்படின்றதுனால தான் இந்த பயிற்சியை நாங்க உருவாக்கி இருக்கோம். சோ இதுல நம்மளுடைய முதல் கட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆசிரியருடைய நிலை. இன்னைக்கு ஆசிரியர்களோட நிலை என்னவாக இருக்கிறது அப்படின்றதுதான் நம்ம பார்க்க போறோம். சோ நீங்க இத பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல என்னுடைய இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. அதாவது மாணவர்களுக்கு இப்பெல்லாம் தமிழ் பாடத்துல ஏன் விருப்பங்கள் குறைந்து கொண்டே போகிறது? அதற்கான ஒரு கேள்வியை இப்ப நான் உங்க இடத்துல வைக்கிறேன். அதாவது மாணவர்களுக்கு ஏன் தமிழ்ல அந்த இது வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது அப்படின்ற அந்த ஒரு கொஸ்டினை வந்து நான் உங்ககிட்ட வைக்கிறேன். யாராவது உங்களுக்கு இதுல டைப் பண்ண முடிஞ்சதுன்னா நீங்க இதுல டைப் பண்ணலாம். யாரெல்லாம் வந்து அந்த கியூஆர் கோடு மூலமா பயன்படுத்திட்டு உங்களோட ஸ்கிரீனை ரெடியா வச்சிருக்கீங்களோ அவங்க அந்த ஸ்கிரீனை ஓபன் பண்ணி மாணவர்களுக்கு தமிழ் பாடத்துல விருப்பம் குறைய காரணம் என்ன அப்படின்றத நீங்க போடலாம். பிளஸ் சாட் பாக்ஸ்ல ஒரு சிலர் போட்டுக்கிட்டே வராங்க. இரட்டை வழக்கு, அதாவது நல்ல தமிழ் சொல்லும் இல்ல ஆங்கிலமும் இல்லாம இப்ப எல்லாரும் தங்கிலீஷ்ல பேசிட்டு இருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய குறைபாடு. எழுத்துக்கள்ல குழப்பம் ஏற்படுற குறைபாடு. பெற்றோர்கள் தான் முக்கிய காரணம். ஏன்னா பெற்றோர்கள் வந்து ஆங்கிலம் தான் முக்கியன்றாங்க. வீட்லயும் ஆங்கிலம் தான் பேச சொல்றாங்க, கிளாஸ்லயும் ஆங்கிலம் தான் பேச சொல்றாங்க. அதனால தமிழ் படிச்சா வேலை இல்லை அப்படின்ற ஒரு எண்ணமும் மக்களுக்கு இருக்கு. உங்களுடைய இத்தனை கேள்விகளுக்கும் என்னால இப்ப பதில் சொல்ல முடியும். கியூஆர் கோட்ல யாராவது ஆன்சர் பண்ணதான் பண்ணலாம். வெரி குட். எல்லா இடங்களுமே ஆங்கிலத்திலேயே இருக்கிறது. எழுத்துக்களோட எண்ணிக்கை 247 எழுத்தா, எப்படி மேம் இவ்வளோத்தையும் படிக்கிறது அப்படின்னு பையன் சொல்றான். ஆனா இந்த எழுத்துக்களை ரொம்ப சுலபமா நம்மளால கத்துக் கொடுக்க முடியும். அதற்கான ஒரு பயிற்சியும் நாங்க எடுக்கலாம்னு இருக்கோம். அதுவும் உங்களுக்கு ஃபியூச்சர்ல கண்டிப்பா கிடைக்கும். முழுவதும் ஆங்கிலத்திலேயே, அதாவது நான் வந்து பாத்தீங்கன்னா நான் பேசுறதே வந்து நிறைய சொற்களை வந்து ஆங்கிலத்துல கலந்து பேச வேண்டிய கட்டாய சூழ்நிலையில இருக்கும். இப்ப இங்கிலீஷ்ல படிக்கிறாங்க அப்படின்னா நம்ம முழுவதும் ஆங்கிலத்துல பேச வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். ஏன்னா தமிழ் ஆசிரியருக்கு ஆங்கிலம் தெரியல அப்படிங்கிறதே இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல பசங்க நம்மள ஒரு படி கம்மியா பாக்குறதுக்கான ஒரு சூழ்நிலையா இருக்கு. அதனால கண்டிப்பா நம்ம இந்த இடத்துல எனக்கு ஆங்கிலம் தெரியாதுன்றதை நீங்க சொல்லவும் கூடாது, அதை காமிச்சுக்கும் கூடாது. இஃப் யூ வாண்ட் ஐ கேன் டாக் இன் இங்கிலீஷ் ஆல்சோ கண்ணா, வாட் யூ வாண்ட் ஐ கேன் எக்ஸ்பிளைன் இன் இங்கிலீஷ் ஆல்சோ அப்படின்னு சொல்லி நீங்க எல்லா சொற்களுக்குமே ஆங்கிலத்திலையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நடத்த வேண்டிய ஒரு தொழில்நுட்ப சிந்தனையாளராக தான் இப்ப ஆசிரியர் இருக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும் இல்லைங்களா? சோ மயங்குழி எழுத்துக்கள் நிறைய இருக்கு, ஃபுல்லாவே ஆங்கிலத்துல படிக்கிறாங்க, அதனால அவங்களுக்கு தெரியல. இந்த மாதிரியான பள்ளிகளுக்கு தமிழ்ல முக்கியத்துவமே இல்லை, சிறப்பு வகுப்புகளும் கொடுக்கறது இல்ல, குறில் நெடில் ரொம்ப கஷ்டமா இருக்கு, பிறமொழி ஆதிக்கம் நிறைய இருக்கு, இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்களை சொல்றோம். எஸ், வெரி குட். நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான். ஆனா நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வியை வைக்க ஆசைப்படுறேன். அதாவது குழந்தை இவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகுறான், இவ்வளோ ப்ராப்ளம் பண்றான்னு சொல்ற நம்ம டீச்சரா என்ன பண்ணி இருக்கோம்? உண்மையாகவே இந்த கேள்வி நான் வந்து இப்படி கேட்கிறேன் அப்படின்றதுக்காக நீங்க நினைக்க கூடாது. உண்மையாகவே நான் உங்களிடத்தில் இந்த கேள்வியை வைக்க விரும்புகிறேன். அதாவது ஆசிரியரா நாம என்ன செஞ்சோம்? நம்ம 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன டீச் பண்ணிட்டு இருந்தோமோ அதே மாதிரிதான் இப்பவும் டீச் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுடைய டீச்சிங்ல ஏதாவது சேஞ்சஸ் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டா எந்த சேஞ்சஸும் இல்ல. நம்ம அதே மாதிரியே தான் நடத்திட்டு இருக்கோம். இல்ல ஏதாவது மாற்றம் இருக்கான்னு கேட்டா எந்த மாற்றமுமே இல்லை. ஆனா பையன் அப்படி இல்லைங்க. பையன் 2026ல இருக்கான்.
அவன் ரீல்ஸ் பாக்குறான், அவன் இன்ஸ்டாகிராம் பாக்குறான், அவன் ஃபேஸ்புக் பாக்குறான், அவனுக்கு எல்லா ஆன்சரும் ChatGPT கொடுத்துருது. அவனுக்கு எல்லாமே கை மேல கிடைக்குது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம சின்ன கிளாஸ்ல இருக்கும்பொழுது நம்மளுடைய ஆசிரியர் நமக்கான பாடத்தை நடத்தும் பொழுது, இப்போ ஒரு சயின்ஸ் டீச்சர் வந்து நம்மளுடைய அந்த உணவு சங்கிலியை பத்தின பாடம் நடத்தாருன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம படிக்கும்பொழுது டீச்சர் எப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க, சாப்பாடு எப்படி சாப்பிடுவோம், இப்படியே தொண்டை வழியா உள்ள போகும், அப்படித்தான் நடத்தி இருப்பாங்க. நம்ம அதை மட்டுமே பார்த்து வளர்ந்தோம். ஆனா இன்னைக்கு நம்மளோட பசங்களுக்கு அந்த மாதிரி கிடையாது. அந்த சயின்ஸ் அவங்க எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாங்க, உண்மையாவே அதுக்காக ஒரு வீடியோ போடுறாங்க. அந்த வீடியோல அனிமேஷன்ல தொண்டையில சாப்பாடு அப்படியே உள்ள இறங்கி பெருங்குடல் சிறுங்குடல் வழியா போறதெல்லாம் அது காமிக்குது. சோ பையன் அதை பாக்குறான். மேத்னு எடுத்துக்கோங்க, நிறைய அனிமேஷன் மூவிஸ் இருக்கு. இதை எடுத்துக்கோங்க, அனிமேஷன் இருக்கு. எல்லாத்துலயுமே அனிமேஷன் இருக்கு. அப்படி இருக்கும்போது தமிழ்ல மட்டும் நம்ம எந்த அனிமேஷனும் பண்ணாம வழக்கம் போல செய்யுளடு, போயமெடு, மனப்பாடம் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது அதை பையனால ஏத்துக்க முடியல. அதனால அவன் நம்மள பிற்போக்கான ஒரு நிலைமையில பாக்குறான். நீங்க எப்ப பார்த்தாலும் இதான் மேம் சொல்வீங்க, எழுதணும் படிக்கணும் இதே தான் மேம் சொல்வீங்க, வேற எதுவுமே சொல்ல மாட்டீங்க மேம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டப்க்கு பையன் வந்துடுறான். இதுதான் நம்மளுடைய முதல் அடி, எப்படி சொல்றது, நம்மளுடைய முதல் சிக்கல், நம்மளுடைய முதல் பிரச்சனை. ஆசிரியர்கள் கூடிய முதல் பிரச்சனை எதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பையனோட சேர்ந்து வேலை செய்ய மாட்டேன்றோம். நம்ம ஒரு தனி நிலையில நிக்கிறோம். நம்ம வழக்கம் போல என்ன பண்றோம், திருக்குறள் நடத்துறோம், அதை மனப்பாடம் பண்ண சொல்றோம், அதை ஃபில்லப்ல கேட்கிறோம், இதை நீ மனப்பாடம் பண்ணுன்னு சொல்றோம். உண்மையில சொல்ல போனா இன்னைக்கு ஸ்டேட் போர்டை தவிர சிபிஎஸ்இ எடுக்கிற ஆசிரியர்களா இருந்தாலும் சரி, ஐசிஎஸ்சி, ஐபி, எந்த இங்கிலீஷ் மீடியம் ஆசிரியர்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கு நல்லாவே தெரியும், முன்ன விட மனப்பாடங்கள் மிக 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 குறைவு. திருக்குறளை மட்டும்தான் சிபிஎஸ்சில மனப்பாடம் பண்ண சொல்றாங்க. ஐசிஎஸ்சி, ஐபி கரிக்குலம் எல்லாம் போத்தீங்கன்னா ஐபில தமிழே கிடையாது. ஐசிஎஸ்சில போனீங்கன்னா ஒரு செய்யுள் கூட கிடையாது. அவன் வெறும் கதையை படிச்சு எழுதுனா போதும், அந்த நிலைமையில தான் இருக்கான். அப்ப அவனுக்கு திருக்குறள் மனப்பாடம் இல்ல, செய்யுள் மனப்பாடம் இல்ல. ஐசிஎஸ்சி குழந்தை திருக்குறளை மட்டும் மனப்பாடம் பண்ணா போதும்னு நினைக்கிறோம். அது கூட அந்த குழந்தை என்ன நினைக்கும், திருக்குறள் அதிகபட்சம் போனா எத்தனை மார்க்குக்கு வரும், 2 மார்க்குக்கு தானே வரும், அதுக்கு ஏன் நான் 30-40 திருக்குறளை மனப்பாடம் பண்ணணும், நான் பண்ணாமலே விட்டுறேன், 2 மார்க் போனா பரவாயில்ல, அந்த மாதிரியான ஒரு செட்டில்மெண்டான நிலைமைக்கு குழந்தைகள் தள்ளப்படுறாங்க. இதை நம்ம நோன்னு சொல்லவே முடியாது. இது ஏன் இப்படி நடந்திருக்கு அப்படின்றத நம்ம கேட்கவும் முடியாது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில குழந்தைங்களுடைய நிலைமை அப்படிதான் இருக்கு. இதை நம்ம குற்றம் சொல்லவே முடியாது. ஏன்னா அவங்க இருக்கிறது 2026 டெக்னிக்கலான டெக்னாலஜி நிறைந்த ஒரு உலகம். உண்மையாவே இன்னைக்கு கையில மொபைல் போன் ஒண்ணு இருந்தா போதுங்க, எல்லாமே வந்துருது. அவன் வந்து புக் எடுத்து படிக்கவே விரும்பல. சொல்ல போனா ரீடிங் ஹேபிட்டே குறைந்திருக்கிற இந்த காலத்துல அதுவும் தமிழ்ல படிக்கணும் அப்படிங்கிறது அவனுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னொன்னு, ஃப்ளூயண்டா அவனால தமிழ் படிக்க முடியாதுன்ற பட்சத்துல நீங்க மனப்பாடம் பண்ண சொல்றது அவனுக்கு இன்னுமே ரொம்ப கோபமான ஒரு கடுப்பான விஷயமா இருக்கு. அதனாலதான் அவன் வந்து பாடத்தை கவனிக்கவே மாட்டேன்றான். சரிம்மா, நீங்க இதெல்லாம் சொல்றீங்க, இதுக்கு நாங்க என்னதான் பண்றதுன்ற ஒரு கேள்வி உங்களுக்கு கண்டிப்பா வரும். சோ நான் உங்களுக்கு என்னுடைய ஸ்கிரீன்ல வேற ஒரு கேள்வியை உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த கேள்விக்கு உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும் அப்படின்றத நீங்க எனக்கு ஆன்சர் பண்ணலாம். இத கண்டிப்பா வந்து நீங்க இந்த QR கோட்ல பண்ணா நல்லா இருக்கும். அப்படி இல்ல எனக்கு வேண்டாமா, நான் சாட் பாக்ஸ்ல பண்றேன்னாலும் பண்ணலாம். அதாவது நீங்க மாணவர்களுக்கு வீட்டு பாடம் கொடுக்குறீங்க இல்லைங்களா? எல்லா தமிழ்ல கண்டிப்பா வீட்டு பாடம் இருக்கு. இப்ப வீட்டு பாடம் எப்படி அமைகிறது, வீட்டு பாடம் எப்படி அமையுது மேம், எங்க மேம் தமிழ்ல வீட்டு பாடமே பண்றதே கிடையாது மேம் அப்படின்ற ஒரு நிலைமை உங்களுக்கு இருக்கலாம். ஆனா அதே நேரத்துல வீட்டு பாடம் எப்படி இருக்கு, பொதுவா நீங்க எப்படிப்பட்ட வீட்டு பாடத்தை கொடுக்கிறீர்கள், கேள்வியை பார்த்து 1க்கு 2 முறை எழுதிட்டு வா அப்படின்ற ஒரு வீட்டு பாடத்தை நம்ம கொடுக்குறோம். அப்படி இல்லைன்னா என்ன கொடுக்குறோம், பார்த்து படிச்சு எழுதிட்டு வா, இல்ல படிச்சு மனப்பாடம் பண்ணி எழுது அப்படின்னு சொல்லுவோம். வேறு ஏதாவது மாதிரியான வீட்டு பாடங்களை நாம் கொடுக்கிறோமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். அப்படியே கொடுத்தாலும் உடனே என்ன பண்ணுவாங்க பேரண்ட், என் குழந்தைக்கு எழுதவே தெரியல, நீங்க என்ன இப்படி ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறீங்க, நீங்க வந்து சுயமா எழுத சொல்லி ஹோம்ஒர்க் கொடுக்குறீங்க, என் குழந்தைக்கு அது தெரியவே தெரியாது, என் குழந்தைக்கு இது எழுதவே தெரியாது, எதை பார்த்து எழுதணும், எதை பார்த்து காப்பி பண்ணணும் அப்படின்னு பேரண்ட்டும் அவங்களோட ஹோம்ஒர்க்ல இன்டர்ஃபியர் ஆகுறாங்க. இதை தவிர நாம குழந்தைங்களுக்கு வேற ஏதாவது ஹோம்ஒர்க்கை கொடுக்குறோமா அப்படின்னு கேட்டா இல்ல. நம்ம இப்ப நம்மளுடைய ரேஷியோவையும் பார்த்துட்டு இருக்கோம். நம்மளுடைய ஆசிரியர்களும் இதுக்கான விளக்கங்களை நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பார்த்து எழுதுற ஹோம்ஒர்க் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. படிச்சு எழுதுற ஹோம்ஒர்க்கும் சில நேரத்துல நடக்கும்னு கொஞ்சம் பேர் சொல்லியிருக்காங்க. சிந்தித்து எழுதுறது இல்ல அப்படின்றதையும் ஒருத்தர் சொல்லியிருக்காங்க. ஆமா, உண்மையில சிந்தித்து எழுதுதல் அப்படின்றது தாங்க நம்மளுடைய மொழிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரொம்ப முக்கியமானது எதுன்னு கேட்டீங்கன்னா சிந்தித்து எழுதுதல் தான். ஆனா சிந்தித்து எழுதுறதுன்றது இப்ப நடக்குதான்னு கேட்டா இல்லங்க. சுத்தமாவே சிந்தித்து எழுதுதல்ன்றது சுத்தமாவே நடக்கவே இல்லை. அப்ப எப்படிதாங்க நாங்க பசங்களுக்கு பாடம் நடத்துறது?
நாங்க என்ன பண்றது, ஒரு பாடம் இருக்கு, அந்த பாடத்துல இருந்து 2 மார்க் 3 மார்க் கேள்வி கேட்கறாங்க. அந்த கேள்வியை நாங்க குழந்தைங்கள மனப்பாடம் பண்ணி எழுத வைக்கிறோம். நாம இன்னமும் நோட்ஸ் குடுக்குறோம். அந்த நோட்ஸ்ல கேள்வி பதில்கள் இருக்கு. அந்த கேள்வி பதில்கள பசங்கள மனப்பாடம் பண்ண சொல்றோம். அத மனப்பாடம் பண்ணி குழந்தைய எழுத சொல்றோம் இல்லைங்களா? இப்ப நான் சமீபத்துல எங்களோட பள்ளியில வந்து திருக்குறள் சொல்றதுக்காக நாங்க முயற்சி பண்ணும்பொழுது, திருக்குறளுக்கான விளக்கத்த நாங்க வந்து நெட்ல போயிட்டு தேடணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா, இந்த திருக்குறள்ல கலைஞர் விளக்கம் எழுதியிருக்காரு, வரதராசனார் விளக்கம் எழுதியிருக்காரு, சாலமன் பாப்பையா விளக்கம் எழுதியிருக்காரு. ஆ சொல்லப்போனா சுகிசிவம் கூட சில இடங்கள்ல விளக்கம் எழுதியிருக்காரு. ஆனா, அந்த விளக்கங்கள் எதுவுமே பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற குழந்தைகளுக்கு ஏத்த மாதிரியான விளக்கமா அது அமையவே இல்ல. அத படிக்கும் பொழுது குழந்தைங்களுக்கு அந்த திருக்குறளுக்கான விளக்கம் சுத்தமா புரியவே இல்ல. அதனால வேற வழியே இல்லாம அந்த எல்லா திருக்குறளுக்கும் நாங்க தமிழ் ஆசிரியர்களா உட்காந்து தனிப்பட்ட முறையில நாங்க விளக்கம் எழுதணும். இன்னைக்கு பசங்க படிக்கிறதுக்கு ஏத்த மாதிரி விளக்கத்த எழுதுனதுக்கு அப்புறமா தான் அந்த குழந்தைங்களுக்கு அந்த விளக்கமே புரியுது. அப்படி இருக்கும்பொழுது நம்மளுடைய உரைநடை புத்தகத்துல குடுத்திருக்கிற திருக்குறள் விளக்கம் எந்த அளவுக்கு பசங்களுக்கு புரியும்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு சொல்லுங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க. நீங்க செய்யுள் நடத்துறீங்க. நீங்க திருக்குறள் நடத்துறீங்க. ஆனா அப்படி திருக்குறள் நடத்தும்போது, அந்த திருக்குறள்ல வந்து பாத்தீங்கன்னா, ஆ புக்ல இருக்கிற எக்ஸ்பிளனேஷன நான் நடத்தவே வேண்டாம். உண்மையில புக்ல எதுக்கு எக்ஸ்பிளனேஷன் குடுக்குறாங்க? திருக்குறளுக்கு கீழ பொருள் குடுக்குறாங்க இல்லையா? எதுக்கு குடுக்குறாங்க? திருக்குறள் பையனுக்கு புரியாது. அந்த பொருள படிச்சா பையனுக்கு புரியணும் இல்லையா? அதுக்காக தானே குடுக்குறாங்க. ஆனா உண்மையில நம்மளுடைய உரைநடையில குடுத்திருக்கிற, நம்மளோட புக்ல குடுத்திருக்கிற அந்த பொருள் பையனுக்கு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணாம புரியுமா? எனக்கு சொல்லுங்க. புரியும் அப்படின்னு யாராவது சாட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நான் நடத்தவே வேண்டாம் மேம். நான் திருக்குறள் நடத்திருவேன். கீழ இருக்கிற பொருள நான் படிக்கவே வேண்டாம். என் பையன் அவனே படிச்சு புரிஞ்சுப்பான் மேம். நான் ஒரு நாளும் திருக்குறளுடைய பொருள எக்ஸ்பிளைன் பண்ணதே கிடையாது. அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமான்னு கேட்டா, உண்மையில 90% அப்படி நீங்க யாராலயும் சொல்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இல்லைங்களா? ஏன்னா மேபி இருக்கலாம். மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல தொடர்ந்து தமிழ் அதிகமா படிக்கக்கூடிய குழந்தைகள், உங்க கிளாஸ்ல 30 பேர் இருக்காங்கன்னா, அதுல 2 பிள்ளைங்க அவங்களே படிச்சு புரிஞ்சுப்பாங்க. அதிகபட்சம் 10 பிள்ளைங்கள அவங்களே படிச்சு புரிஞ்சுப்பாங்க. அப்ப கூட அதிலேயே ஏதாவது ஒரு சொல்ல, 2 சொல்ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, "இதுக்கான மீனிங் என்ன மேம்? இதுக்கு என்னன்னு சொல்லுங்க மேம்" அப்படின்னு சொல்லி நம்மள கண்டிப்பா கேட்க தான் செய்றாங்க. சோ அதற்கான விளக்கத்தை நாம் மறுபடியும் சொல்லக்கூடிய சூழ்நிலையில் தான் இருக்கிறோம். இதுதான் குழந்தைங்களுக்கு இன்னைக்கு தமிழ்ல இருக்கக்கூடிய நிலைமை. இத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான் நாம ஸ்டூடெண்ட்டுடைய தேடல் என்ன? குழந்தைக்கு என்ன தேவை? அப்படின்றத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். நாம பொதுவா பள்ளிகள்ல என்ன பண்றோம் அப்படின்னா, குழந்தைகள தமிழ படிக்க சொல்றோம். எப்படி படிக்க சொல்றோம்? "இதுல கட்டுரை இருக்கு. நீங்களே கட்டுரைய குடுத்துருவீங்க. மனப்பாடம் பண்ணி எழுதுன்னு" சொல்லுவீங்க. எழுதுல இலக்கணம் இருக்கு. அந்த இலக்கணத்த நம்ம எப்படி நடத்துறோம் அப்படின்னு கேட்டா, ரொம்ப முறைப்படி இப்படித்தான் இலக்கணம் இருக்கணும்னு நடத்துறோம். அந்த இலக்கணம் எப்படி நடத்துறது, எந்த மாதிரி இந்த காலத்து குழந்தைங்களுக்கு ஏத்த மாரி நடத்துறதுன்றத நம்ம அடுத்த செஷன்ல கண்டிப்பா பார்ப்போம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, தேர்வு. எப்பவுமே நம்ம பாடம் நடத்தும்பொழுது, தேர்வுக்காக மட்டுமே பாடம் நடத்தக்கூடிய சூழ்நிலையில நம்ம பெரும்பாலானோர் தள்ளப்படுறோம். வேற வழியே இல்ல. கடகடன்னு போர்ஷன முடிக்கணும். கடகடன்னு பாடம் நடத்தணும். போர்ஷன முடிக்கணும். போர்ஷன இது பண்ணணும். அந்த நிலைமையில தான் நம்மளுடைய பாடங்கள நடத்திட்டு இருக்கோம். இல்லைங்களா? இது நடுவுல உங்களுக்கு நான் சாட் பாக்ஸ்ல உங்களுக்கு ஒரு கொஸ்டின் குடுத்துருக்கேன். அந்த கொஸ்டினுக்கான ஆன்ஸர வந்து உங்களுக்கு தெரிஞ்சத நீங்க போடலாம். நீங்க ஆன்ஸர் பண்ணதுக்கு அப்புறமா நான் அந்த லைனுக்கு வரேன். இப்ப உண்மையில சொல்லப்போனா வந்து பாத்தீங்கன்னா, குழந்தைங்க நெறைய பேரு வெறும் தேர்வுக்காக மட்டுமே படிக்கிறாங்க. நீங்களும் தேர்வுக்காகவே நடத்துறீங்க. மனப்பாடம் பண்ண சொல்றீங்க. எழுதி பார்க்க சொல்றீங்க. ஹோம்வொர்க் வந்து 1க்கு 4 முறை எழுது அப்படின்னு சொல்லும் பொழுது, தானாகவே தமிழ் படிப்பின் மேல அவங்களுக்கு ஒரு சலிப்பு ஏற்படுகிறது. இந்த சலிப்ப நம்ம எப்படி தள்றது? எப்படி நீக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான், நம்மளுடைய சிக்கல் என்ன? அத நம்ம எப்படி சரிப்படுத்த முடியும்ன்றத நம்ம பார்க்க முடியும். முதல்ல பசங்கள மோட்டிவேட் பண்ணணும். நானுமே நல்லாதாம்மா மோட்டிவேட் பண்றேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா, ஒரு சின்ன விஷயம் எனக்கு தெரிஞ்சத நான் சொல்றேன். அதாவது கிளாஸ்ல பிள்ளைங்க கிட்ட நீங்க எத்தன பேர் வந்து கொஸ்டின் கேட்கறீங்க அப்படின்னு கேட்டா, உண்மையாகவே நெறைய பேரு கேள்வி கேட்கிறோம். பாடம் நடத்துவோம். பாடத்துலருந்து கேள்வி கேட்போம். அவன் பதில் சொல்லணும். பதில் சொல்லணும்னா அவன திரும்பவும் கேள்வி கேட்போம். மோட்டிவேட் பண்ணி திரும்பவும் பதில் சொல்ல வைப்போம். ஆனா, கேள்வி கேட்பதை விட நீங்க குழந்தைங்களுக்கு சேலஞ்ச் குடுங்க அப்படின்றது என்னுடைய ஒரு கருத்து. அதாவது பையனுக்கு சேலஞ்ச் குடுங்க. அதாவது கிளாஸ்ல இப்போ ஒரு வகுப்புன்னு எடுத்துக்கிட்டா ஒரு சின்னதா ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு வகுப்புன்னு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, நீங்க பையன்கிட்ட போயிட்டு நீங்க என்னென்ன படிக்கிறீங்கன்னு சொல்லாம, இன்றைய வகுப்பில் நாம் தமிழ் மொழியிலேயே பேச வேண்டும். எழுதுற மாதிரியே தமிழ் மொழியிலேயே நாம் பேச வேண்டும் அப்படின்னு குழந்தைக்கு ஒரு சேலஞ்ச் குடுக்குறீங்க அப்படின்னும்பொழுது, முதல்ல அத வந்து குழந்தைங்க எல்லாரும் ஏத்துப்பாங்களான்னா, கிடையாது தான். உண்மையாவே நம்ம ஸ்கூல் படிக்கும்போது நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நம்மளோட இங்கிலீஷ் டீச்சர் நம்ம கிளாஸ்க்கு வந்தாங்கன்னா, "இன்னைக்கு கிளாஸ்ல நீ இங்கிலீஷ்லயே பேசு" அப்படின்னு சொல்லி நம்மள மோட்டிவேட் பண்ண இங்கிலீஷ் டீச்சர்ஸ் இருக்காங்க. நமக்கு இன்னும் அவங்களெல்லாம் ஞாபகம் இருக்கு.
ஆனா நம்ம அந்த வயசுல நம்ம அவங்க சொன்ன மாதிரி கேட்கல, நம்ம இங்கிலீஷ் பேசல. அதுவே இன்னைக்கு இருக்கிற பல ஆசிரியர்களுக்கு ஆங்கிலம் பேசுறதுல நமக்கு இன்னுமே ஒரு தடுமாற்றம் இருக்கிறதுக்கான ஒரு காரணமா இருக்கு. இன்னைக்கு பல இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச தமிழ் ஆசிரியர்களை தான் தேடுறாங்க. நீங்க என்ன பிரைவேட் ஸ்கூல்ல போனீங்கன்னாலும் உங்களுக்கு இங்கிலீஷ் பேச தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கிற தமிழ் ஆசிரியர்களுக்கு தான் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில வாய்ப்புகள் அதிகம், வேலையுமே நிறைய கிடைக்குது. எந்த ஸ்கூல்ல போனீங்கனாலும் நீங்க கொஸ்டின் பேப்பர் டைப் பண்ணணும், ஒர்க் ஷீட் போடணும். இது எல்லாமே ஆங்கிலமும் கலந்து இருக்கிறதுனால நம்ம கண்டிப்பா கட்டாயமா கத்துக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறோம். இது நமக்கு தெரியாது. இது நம்ம ஸ்கூல் படிக்கும்போது இங்கிலீஷ் இவ்வளவு தேவையா இருக்கும், கம்ப்யூட்டர் இவ்வளவு தேவையா இருக்கும்ன்றது நமக்கு தெரியாது. இதை நீங்க குழந்தைங்க கிட்ட சொல்லுங்க. குழந்தைங்க கிட்ட இதை இன்ஃபர்மேஷன் கொடுங்க. நான் ஸ்கூல் படிக்கும் போது எனக்கு இங்கிலீஷ் இவ்வளவு தேவைப்படும்னு நான் நினைக்கல, கம்ப்யூட்டர் எனக்கு இவ்வளவு தேவைப்படும்னு நினைக்கல. ஆனா இன்னைக்கு எல்லாமே நம்மளோட வாழ்க்கையோட ஒன்றியதா மாறினதுனால கண்டிப்பா வருங்காலத்துல தமிழும் நம் வாழ்க்கையோடு ஒன்றியதாக ஆகும். ஏன்னா ஏஐ வருத்தப்படுற, ஏஐயால கேப்பப் பண்ண முடியாத ஒரு மொழினா அது தமிழ் மொழி மட்டும்தான். இன்னைக்குமே தமிழ் மொழி சாட்ஜிபிட்டில தெளிவா வர்றதில்ல, தப்பு தப்பா தான் வருது. அதை நம்ம கரெக்ட் பண்ணி தான் குழந்தைங்க கையில கொடுக்குறோம். இதெல்லாம் நீங்க சொல்லணும். நீங்க எவ்வளவு தூரம் போய் தேடி போனாலும் தமிழ் நீ நினைக்கிற மாதிரி உனக்கு அது கிடைக்காது. ஆங்கிலத்துல கிடைக்கிற மாதிரி ரிசோர்ஸ் உனக்கு தமிழ்ல கிடைக்காது. இதெல்லாம் நீங்க வருங்காலத்துல உருவாக்கணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா தமிழ் தெரிஞ்சிருக்கணும். அப்ப நீங்க நல்லா தமிழ் பேசவோ படிக்கவோ எழுதவோ தெரிஞ்சிருந்தீங்கன்னா வருங்காலத்துல உங்களுக்கு வேலைகள் அதிகம் கிடைக்கும். ஏன்னா பல நாடுகள்ல தமிழ் இன்னைக்கு மிக முக்கியமான மொழியாக இருக்கிறது. உலக அளவுல தமிழ் இன்னைக்கும் ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு அப்படின்ற உண்மையை நம்ம பசங்களுக்கு சொல்லணும். சொல்றதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் பசங்க கிட்ட சொல்ல முடியும். நம்ம எதை சொன்னாலுமே குழந்தைங்க வந்து அதை போய் இது வந்து நம்பக்கூடியதா இருக்கா அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. இப்ப நம்ம வந்து பாஞ்சாலங்குறிச்சியை பத்தியோ இல்ல வீரபாண்டிய கட்டபொம்மனை பத்தியோ வேற ஏதாவது ஒரு விஷயங்களை பத்தி நடத்தும் பொழுதோ நம்ம இமீடியட்டா பசங்க கிட்ட சொல்லும் பொழுது பையனுடைய அடுத்த கேள்வி என்னவா இருக்கும்? அதாவது வந்து புளிய வந்து முறத்தாலேயே அடிச்சு துரத்தின பரம்பரை நம்மளுடைய பரம்பரை அப்படிலாம் நம்ம பசங்க கிட்ட சொல்லும் பொழுது குழந்தைங்களுக்கு இதெல்லாம் நம்புற மாதிரியா மேம் இருக்கு, யாராவது புளிய முறத்தால அடிச்சு துரத்துவாங்களா அப்படின்ற கேள்வியை குழந்தை கண்டிப்பா கேட்கறான். இந்த மாதிரி கேள்விகள் கேட்கும்பொழுது நம்ம கோவப்பட்டுட்டோம் அப்படின்னா அப்ப என்னவாகுது அப்படின்னா நம்ம வந்து அந்த இடத்துல வந்து கொஞ்சம் டவுன் ஆயிடுறோம். ஆமா, நான் எதனா கேள்வி கேட்டா டீச்சருக்கு பதில் சொல்ல தெரியாது, அதனால அவங்க கோவப்பட்டுருவாங்க அப்படின்னு பையன் நினைக்கிறான். ஆனா அப்படி இருக்கக்கூடாதுங்க. நம்ம என்ன பண்ணா நம்ம சொல்லணும், அவங்க கிட்ட ப்ரூவ் பண்ணி சொல்லணும். அதாவது உண்மையிலேயே அந்த காலத்துல போர் நடந்ததை நீ நம்புறியா? கத்தி வச்சு நம்ம சண்டை போட்டதை நம்புறியா? அந்த கத்தி எவ்வளவு வெயிட் இருக்கும் தெரியுமா? அந்த கத்தி வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோ வெயிட் ஆவது இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்ல போனா ரீசெண்டா நீ பொன்னியின் செல்வன் படம் பார்த்தல, அதுல நீ பாத்தியா? அதுல வந்து வந்தியத்தேவன் கொண்டு வருவான் இல்லையா, எவ்வளவு பெரிய கத்தி கொண்டு வருவா அருண்மொழிவர்மனோடது. அப்ப அவ்வளவு பெரிய கத்தி எவ்வளவு வெயிட் இருக்கும்? 15 கிலோவாவது இருக்கும், அட்லீஸ்ட் 10 கிலோவாவது இருக்கும். அந்த 10 கிலோ கத்தியை தூக்கி ஒருத்தன் இப்படி ஈஸியா சண்டை போடுறான் அப்படின்னா அவனோட கைக்கு எவ்வளவு பலம் இருக்கணும். ஆனா இன்னைக்கு 2 கிலோ அரிசி அம்மா தீட்டு சொன்னா கூட நம்மளால தூக்கிட்டு வர முடியல. உங்களோட ஸ்கூல் பேக்கையும் உங்களால தூக்க முடியல, உங்களோட லஞ்ச் பேக்கையும் உங்களுக்கு தூக்க முடியல. அப்ப உண்மையில அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஆனா இப்ப நீங்க அதை படிக்கும்போது உங்களுக்கு அது ஒரு கதையா மட்டும்தான் இருக்கு. இதை நீங்க உணர்வுபூர்வமா நம்பி படிக்கணும்ன்ற அந்த ஒரு மோட்டிவேஷனையும் இதெல்லாம் உண்மைதான் அப்படின்ற அந்த தகவலையோ அந்த நம்பிக்கையோ நம்ம பசங்களுக்கு கொடுத்தே ஆகணும். ஏன்னா உண்மையாவே பசங்க இப்ப எதையும் நம்ப தயாரா இல்ல. நீங்க சொல்றது உண்மைதானா அப்படின்னு கேக்குறாங்க. உண்மையிலேயே கனடால இன்னைக்கும் தமிழ் மொழியை பாடிவிட்டுத்தான், தமிழ்த்தாய் வாழ்த்த பாடிட்டு தான் எந்த ஒரு அரசாங்க புரோகிராமும் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நான் சொன்னா இல்ல நீங்க சொன்னாலோ குழந்தைங்க அதை நம்ப மாட்டாங்க. நீ போய் கூகுள்ல சர்ச் பண்ணி பாரு, கூகுளே அதை சொல்லும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நம்ம டெக்னாலஜியோட கனெக்ட் ஆகி தான் இருக்கும். நம்ம எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க கிட்ட பேசுறோம் அப்படின்ற அந்த ஒரு கான்பிடன்ட் பசங்களுக்கு வரும். உங்க மேல முதல்ல நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் பசங்க உங்களை சொல்றத கேட்பாங்க. சோ இந்த வகையில தான் நம்ம இதை பார்க்கணும். இது நடுவுல நம்ம சேட் பாக்ஸ்ல ஒரு கொஸ்டின் போட்டோம். எத்தனை பேர் இதுக்கு பதில் போட்டிருக்காங்கன்னு பாருங்க. தமிழ் வாசிப்பு வெகுவாக குறைந்து விட்டது. உண்மைதாங்க. தமிழ்னு இல்ல, பையன் புக்கு படிக்கிறதே குறைஞ்சிருச்சு. பசங்க புக்கு யாரும் படிக்கிறதே கிடையாது. அதுல தமிழ் புக்கை படிக்க வைக்கிறது எவ்வளவு கஷ்டம். அப்படி இருக்கும்போது ஆசிரியர்களாக நான் உங்களிடத்தில் ஒரு சிறிய கேள்வியை கேட்க விரும்புகிறேன். குழந்தைங்க புக்கு படிக்கிறது குறைஞ்சிருச்சுன்னு சொல்றேன். நீங்க தமிழ் ஆசிரியர்களா எத்தனை புக்கு படிச்சிருப்பீங்க? புக்கை எத்தனை பேர் கையில வச்சிருந்திருப்பீங்க? நீங்க ஒவ்வொரு நாளும் வகுப்பிற்கு செல்லும் பொழுது உங்களிடத்தில் பாட புத்தகத்தை தவிர வேறு ஏதேனும் புத்தகம் உங்கள் கையில் இருக்குமா?
அதை பார்த்தா பையன் கேட்பான், மேம் இது என்ன மேம் புக்கு? ஆமாங்கண்ணா, இதுல இந்த புக் இருக்கு, இந்த கதை இருக்கு, நான் இதை படிச்சிருக்கேன். சோ நீங்க ஒவ்வொரு நாளும் அட்லீஸ்ட் ஒரு மாசத்துல ஒரு புக்கை படிச்சீங்கன்ற மாதிரியோ, இல்ல உங்க கையில ஒரு தமிழ் புக்கோ இருந்தாதான் அவன் தமிழ் புத்தகத்தை தவிர வேறு சில புத்தகங்களையும் என் தமிழ் ஆசிரியர் படிக்கிறார்ன்ற எண்ணம் அவனுக்கு வரும். அப்பதான் அவன் உங்களை ரோல் மாடலா நினைப்பான். அப்பதான் நீங்க அவனை புக்கு படின்னு சொல்ல முடியும். நம்மளே புக்கு படிக்கிறது இல்ல, நம்மளே பாட புத்தகத்தை மட்டும்தான் படிக்கிறோம். ஆனா நிறைய தமிழாசிரியர்கள் புத்தகம் படிக்கிறீங்க, ஆனா அதை பசங்களுக்கு தெரியப்படுத்துறது இல்ல அப்படின்றதுதான் ஒரு பெரிய விஷயம். நம்ம ஸ்கூல் படிக்கும் பொழுது நிறைய லைப்ரரி ஒர்க் இருந்தது. ஆனா நீங்களும் நானும் எனக்கு தெரிஞ்சு நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சேன். நமக்கு லைப்ரரியே நிறைய பேருக்கு கிடையாது. அப்படி இருந்தும் நம்ம லைப்ரரி இருந்தும் அதை பயன்படுத்தல. ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில பன்னாட்டு பள்ளிகள்ல லைப்ரரி இருக்கு. பசங்க லைப்ரரி புக்கை பயன்படுத்துறாங்க. ஏகப்பட்ட ஃபிக்ஷன் ஸ்டோரி படிக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையே கற்பனையிலேயே சுத்திட்டு இருக்காங்க. அப்படி கற்பனையிலேயே சுத்திட்டு இருக்கும்போது அதை எதிரி மாதிரி பார்க்காம அதை நம்ம மோட்டிவேட் பண்ணி சொல்லணும். டே, நீ ஒரு புக்கு படிக்கிறியே, இந்த புக்ல என்னடா கதை இருக்கும்? இப்படி கற்பனை இருக்கு, எலி பேசுற மாதிரி இருக்கு, பூனை பேசுற மாதிரி இருக்கு, பிஸ்கெட் மலை இருக்கு, இதுல எல்லாம் நடந்து போற மாதிரி இருக்குன்றியே. என்னோட புக்ல எப்படி இருக்கும் தெரியுமா? குற்றால குறவஞ்சில ஒரு செய்யுள் இருக்கும், வானரங்கள் கனி கொடுத்து கொஞ்சம், அந்த செய்யுளை சொல்லி அந்த செய்யுளை பத்தி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்படி எல்லாம் இருக்கும்டா, ஒண்ணு தானடா கற்பனை, என் புக்ல படிச்சு பாரு, எவ்வளவு சூப்பர் சூப்பரா கற்பனை இருக்கும் தெரியுமான்னு நீங்க படிச்ச அனுபவத்தை, அந்த கற்பனைகளை பசங்க கிட்ட ஷேர் பண்ணணும். ஆனா நம்ம பாடம் நடத்துறோம், கொஸ்டின் ஆன்சர் எழுதி போடுறோம், கிளாஸ் ஒர்க் முடிக்கிறோம், நீ ஏன்டா முடிக்கலன்னு சொல்லி கேட்கிறோம். அதுதான் இருக்கிறோமே தவிர அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது, நீங்க என்ன புக்கு படிக்கிறீங்க, அந்த புக்ல என்ன கதை இருக்கு, இன்னைக்கு நான் ஒரு கதை படிச்சேன், அதை உங்ககிட்ட சொல்லட்டுமா, செம்ம இன்ட்ரெஸ்டிங் கதைடா அப்படின்னு சொல்லி நீங்க படிச்ச தமிழ் புத்தகத்துல இருக்க ஒரு கதையை பையன் கிட்ட சொன்னீங்கன்னா, மேம் அந்த கதை எங்க மேம் இருக்குன்னு கேட்பான். அப்ப அவன் படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா கூட அவனுக்கு தமிழ் படிக்க தெரியாது, நம்ம படிக்கிற கதையெல்லாம் அவன் படிப்பானான்னு நீங்க கேட்கலாம். உண்மைதான். ஆனா நீங்க என்ன பண்ணணும் அதுக்காக? நீங்க லைப்ரரியில போயிட்டு குட்டி குட்டியா இருக்கிற தமிழ் ஸ்டோரி புக்கை எடுத்து அந்த புக்கு கிளாஸ்ல வந்து பசங்களுக்கு ரீட் பண்ணி காமிக்கணும். இந்த கதையை நீயும் லைப்ரரியில எடுத்து படிக்கலாம், இந்த மாதிரி இன்னும் 4 புக்கு லைப்ரரியில இருக்குன்னு அந்த கதையோட பேரையும் சொன்னீங்கன்னா பையன் லைப்ரரியில போயிட்டு உங்களோட தமிழ் புக்கை எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அப்ப தமிழ் புக்கு வாசிப்பு இல்லைன்னு சொல்ற நம்ம எங்கெல்லாம் தமிழ் புக்கை படிக்க வைக்கிறதுக்குன்னு யோசிக்கிறோம் இல்லைங்களா? அடுத்தது எழுத்து பிழைகள். நிஜமாவே எழுத்து பிழைகள் மிகப்பெரிய போராட்டமா தான் இருக்கு. ஆனா யோசிச்சு பாருங்களேன், SION ஷன்னு தான், TION ஷன்னு தான், PUT புட்டு, BUT பட்டு. ஆனா பையன் கரெக்டா தெளிவா தெரிஞ்சு எழுதுறான். எப்படி எழுதுறான்? நீங்க எல்லாமே இங்கிலீஷ் டீச்சர் சொல்லி கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? எல்லாமே இங்கிலீஷ் டீச்சர் பக்கவா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம எதை சொல்லி கொடுத்துட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? கிடையவே கிடையாதுங்க. இங்கிலீஷ் டீச்சர் தமிழ் எழுத்து பிழைகள் இல்லாம எழுதுறதுக்குலாம் அந்த அளவுக்கு எல்லாம் மெனக்கெட்டு எல்லாம் சொல்லி தரதில்ல. நம்ம எப்படி கஷ்டப்படுறோமோ அதே மாதிரிதான் அவங்களும் கஷ்டப்படுறாங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க பெரும்பாலும் எல்லாத்தையுமே இங்கிலீஷ்ல படிக்கிறதுனால அவங்களுக்கு இங்கிலீஷ்ல பிழைகள் ஏற்படுறது கிடையாது. ஆனா தமிழ்ல அவன் தமிழ் புக்கை தவிர வேற எதையுமே படிக்கிறது இல்ல. உண்மையா சொல்ல போனா தமிழ் புக்கே படிக்கிறது இல்ல. அதனாலதான் அவனுக்கு எழுத்து பிழைகள் அதிகமா இருக்கு. இன்னொன்னு, நீங்க எழுதும் பொழுது அவனோட ஜெனரல் ரைட்டிங்க்கு முதல்ல இடமே விட மாட்டீங்க. ஜெனரல் ரைட்டிங்க்கு அவனுக்கு இடம் விடணும். அதாவது நான் எழுதி போட்ட ஆன்சரை என்ன மாதிரியே நீ எழுதணும்னு அவசியம் இல்ல, நீ என்ன புரிஞ்சுக்கிட்டியோ அந்த மாதிரி நீ எழுதலாம் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறமா செய்யணும்னா செய்யணும் இல்லடா, செய்ய வேண்டும் எழுது, படிக்கணும்னா படிக்கணும் இல்லடா, படிக்க வேண்டும்னு எழுது, இந்த இடத்துல இந்த மாதிரி எழுது, அந்த இடத்துல இந்த மாதிரி எழுதுன்னு நீங்க நிறைய க்ளூ கொடுத்தீங்கன்னா அவங்க ரைட்டிங் ப்ராக்டிஸ்க்கு வருவாங்க. ரைட்டிங் ப்ராக்டிஸை முதல்ல நம்ம அக்செப்ட் பண்ணணும். அவங்க தப்பாதான் எழுதுவாங்க. உண்மையாவே தமிழ் ஆசிரியர்களான நாமளே இன்னுமே சில நேரங்கள்ல எழுதும்பொழுது பெருனருக்கு 2 சுழி நாவரணமா, தன்னகர நாவரணமா, ரன்னகர நாவரணமா நமக்கே சில நேரங்கள்ல கன்ஃபியூஷன் வருது. உண்மையிலே இன்னைக்கும் பல ஸ்கூல்ல காலை வணக்கம் ஆசிரியைன்னு பசங்க பெண்ணாசிரியர்களை பார்த்து சொல்லதான் செய்யறாங்க. நம்மளும் அதை அக்செப்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனா உண்மையில தமிழ்ல டீச்சருக்கு தமிழ்ல, அதாவது லேடி டீச்சருக்கு தமிழ்ல ஆசிரியை அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கா? யாராவது இருந்தா சாட் பாக்ஸ்ல போடலாம். ஆமா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆமா இருக்கு சொல்லுங்க. ஆசிரியைன்னு ஒரு வார்த்தை இருக்கா? கிடையாது. ஏன்னா அர் என்பது தொழில் விகுதி. சோ ப்ரொஃபஷனல் நேம்ஸ் எல்லாமே அர்ல தான் முடியும். அப்ப நம்ம ஆசிரியர் தான். ஆண் ஆசிரியர் இருந்தா ஆசிரியர், பெண் ஆசிரியர் இருந்தா ஆசிரியை அப்படின்னு நாமளே மாத்திக்கிட்டோம். அப்படி ஒரு சொல்லே தமிழ்ல கிடையாது, ஆசிரியர் தான். சோ இந்த மாதிரி தமிழ் மொழியில நீங்க நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணணும், நீங்க நிறைய தேடுதல்கள் பண்ணணும். அத பசங்க கிட்ட அப்பப்ப சொல்லிட்டே இருக்கணும். இப்படி நீங்க சொல்லிட்டே இருக்கும்போது டீச்சர் ஏதாவது ஒண்ணு தமிழ்ல புதுசு புதுசா சொல்றாங்கடா, நம்ம கூட அதை கத்துக்கணும்டா அப்படின்னு தோணும். நீங்க போயிட்டு இன்னைக்கு டெய்லி நம்ம ஒரு தமிழ் சொல் கத்துக்கலாம்,
சோ இன்னைக்கு நான் வந்து ஆப்பிளுக்கு தமிழ்ல குமளின்னு சொல்ல போறேன். நீங்க நாளைக்கு வேற ஏதோ ஒரு பொருளுக்கு பழத்துக்கு தமிழ்ல சொல்லுங்க. இப்படி நீங்க டெய்லி மோட்டிவேட் பண்ணலாம். அப்படி டெய்லி மோட்டிவேட் பண்ணும்பொழுது அவங்க நிறைய சொற்களஞ்சியங்களை கத்துப்பாங்க, நிறைய சொற்களை கத்துப்பாங்க. நீங்க என்ன கொஸ்டின்லாம் அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்க போர்ட்ல எழுதி போட்டு அவங்களுக்கு நடத்தலாம். போர்ட்ல எழுதி போடலாம். அவங்களே நிறைய மயங்கொலி சொற்கள், டெய்லி ஒரு மயங்கொலி சொல், மலை மழை வித்தியாசம், அலை அலை வித்தியாசம், இப்படி டெய்லி ஒன்னொன்னு நீங்க அவங்களுக்கு சொல்லும் பொழுது அவங்க நிறைய பிழை இல்லாம எழுதுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். சோ அவங்களுக்கு கொஸ்டின் பண்றதை விட நிறைய வாய்ப்புகள் கொடுக்கணும், நிறைய சான்சஸ் கொடுக்கணும், நிறைய தேடுதல் கொடுக்கணும். நீங்களே சாட் பாக்ஸ்ல போய் தேடுன்ற பர்மிஷனை கொடுக்கணும். கொடுத்தாதான் அவங்களால போய் நிறைய தேட முடியும். தமிழ்ல பேசினா தரம் குறைவாக கருதுகிறார்கள். உண்மையிலேயே தமிழ்ல பேசினா தரம் குறைவா தான் கருதுறாங்க. எப்படின்னு கேக்குறீங்களா? இப்ப நான் பேசுற மாதிரி தமிழ்ல பேசினா கிளாஸ்ல தமிழ் பேசுறத குறைவா தான் நினைப்பாங்க. எல்லா டீச்சர் மாதிரி தான் நீங்களும் பேசுறீங்கன்னு நினைப்பாங்க. அப்ப நம்ம ஒண்ணு நல்ல தமிழ்லயே பேசி பழகணும். அப்படி டெய்லி நான் போய் தூய தமிழ்ல மாணவர்களே இப்பொழுது புத்தகத்தை எடுங்கள், நாம் பாடம் 2 பார்க்க போகிறோம், பக்கம் 69 திறந்து கொள்ளுங்கள் அப்படி சொன்னா கண்டிப்பா பையன் சிரிப்பான். அப்ப நான் இப்படியும் பேசக்கூடாது, இங்கிலீஷ் தமிழ் கலந்தும் பேசக்கூடாது, அப்ப நான் என்னதான் பேசுறது அப்படின்னு ஒரு டவுட் இருந்ததுன்னா என்னோட சஜஷன் என்னன்னா, நீங்க வழக்கம் போல பேசுங்க. ஆனா பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு லாங் சென்டென்ஸ தமிழ்ல சொல்லுங்க. நீங்க எழுத்து பிழைகளோடு எழுதினால் தேர்வில் மதிப்பெண் குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லுங்க. திடீர்னு நீங்க லாங் சென்டென்ஸ்ல தமிழ்ல சொல்லும்போது பையனுடைய அட்டென்ஷன் கிரியேட் ஆகும். அப்ப தூய தமிழ்ல பேசுறதுனால அட்டென்ஷனை கிரியேட் பண்ண முடியும்ன்றத நீங்க குழந்தைங்களுக்கு உருவாக்கணும். மத்தபடி நீங்க நார்மலா பேசும்போது டேக் யுவர் நோட் புக், சப்மிட் யுவர் நோட் புக், எல்லாத்தையும் எழுதி முடிச்சிட்டியா, சீக்கிரம் பண்ணியா, அதெல்லாம் பேசிட்டே வரும்போது திடீர்னு கிளாஸ்ல ஒரு 10 முறையாவது ஒரு லாங் சென்டென்ஸை தூய தமிழ்ல பேசி முடிங்க. அப்படி முடிக்கும்பொழுது பையன் அதை கண்டிப்பா கேட்பான். அடுத்தது நீயும் இன்னில இருந்து கிளாஸ்ல தூய தமிழ்ல தான் பேசணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு சேலஞ்ச் கொடுங்க. அப்ப அவனும் கண்டிப்பா தூய தமிழ்ல பேசுவான். அப்ப தமிழ் பேசுறது தரம் குறைவாக மாணவர்களுக்கு கருதப்படாது. இன்னொரு விஷயம், தமிழ் டீச்சருக்கு தமிழ் மட்டும் தான் தெரியும்னு நினைச்சிட்டு இருக்கான். உங்களால இங்கிலீஷும் பேச முடியும்ன்றத ப்ரூவ் பண்ணணும். சம்டைம் நீங்க இங்கிலீஷ்ல பேச வேண்டிய கட்டாயமும் இருக்கும். தமிழ் வகுப்புல நான் ஏன் இங்கிலீஷ் பேசணும்ன்றது தமிழை குறைக்கிறதுக்காக இல்லைங்க, உங்களோட கெத்தை நீங்க அங்க ப்ரூவ் பண்றதுக்காக சில நேரங்கள்ல நீங்க ஆங்கிலத்திலையும் பேசி ஆகணும். குட் யூ சப்மிட் யுவர் கிளாஸ் ஒர்க் அப்படின்னு நீங்க கேட்டீங்கனாலே அவன் டப்புன்னு அப்படியே அப்படி பாப்பான். வென் யூ சப்மிட் யுவர் கிளாஸ், ஐ டிடன்ட் கெட் யுவர் கிளாஸ் ஒர்க் அப்படி நீங்க சும்மா 2-3 சென்டென்ஸ் நீங்க டக்குன்னு இங்கிலீஷ்ல பேசும்போது யூ நோ இங்கிலீஷ், என்னோட தமிழ் ஆசிரியருக்கு ஆங்கிலம் கூட நல்லா தெரியும்டா அப்படின்ற ஒரு மனப்பான்மைக்கு அவன் வருவான். அப்ப தேர்ட் லாங்குவேஜ் பிள்ளைங்க உங்களை பார்த்து இன்னுமே மரியாதையா நினைப்பாங்க. எனக்கு இங்கிலீஷும் பேச தெரியும், எனக்கு தமிழும் பேச தெரியும், என் தமிழை எப்படி கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும்ன்ற அந்த கான்பிடென்ட்டை நீங்க பசங்களுக்கு கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். சரிங்களா? கற்பித்தல் வளங்கள் உண்மையாகவே நான் சொன்ன மாதிரி அனிமேஷன் அது இது எதுவுமே இல்லை. கற்பித்தல் வளங்கள் ரொம்ப குறைவா தான் இருக்கு. ஆனா இருக்கிற வேர்டு ஃபைலையோ, இருக்கிற பிபிடியையோ, இருக்கிற பிபிடியில இருக்கிற குட்டி குட்டி அனிமேஷனையோ நாம பயன்படுத்துறோமான்னு கேட்டா இல்லைங்க. நாம மட்டும்தான் கிளாஸ்ல பேசுவோம். கிளாஸ்ல ஸ்மார்ட் போர்டுன்னு ஒண்ணு இருக்கும். ஆனா அந்த ஸ்மார்ட் போர்டை எத்தனை தமிழ் ஆசிரியர்கள் பயன்படுத்துறீங்கன்னு எனக்கு தெரியாது. இருக்கிற ஸ்மார்ட் போர்டை நீங்க பயன்படுத்தணும். ஸ்மார்ட் போர்ட்லயே பையனுக்கு ஸ்டார் கொடுக்க முடியும், ஸ்மார்ட் போர்ட்லயே நீங்க எல்லாமே பண்ண முடியும். ஆனா நம்ம அதெல்லாம் செய்யறது இல்ல. நம்ம அந்த கற்பித்தல் வளங்களை நாமளும் கத்துக்கிறது இல்ல, பையனுக்கும் சொல்லி தரது இல்லைன்னு போது அது ரொம்பவே உங்களுக்கு லாங் பேக்ல போயிட்டு இருக்கு. பாடத்திட்டம் நடைமுறைக்கு ஏற்றதாக இல்லைன்றது 100% உண்மைதான். ஆனா எந்த ஒரு பாடத்திட்டத்தையுமே நாம எப்படி கொண்டு போறோம்ன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா பாடத்திட்டம் நடைமுறைக்கு ஏற்றதாக நீங்க பையன்கிட்டயே சேலஞ்ச் பண்ணுங்க. ஆமாப்பா, உனக்கு ஏத்த மாதிரி தமிழ் புக்கு இப்ப இல்ல, ஆனா நீ தமிழ் படிச்சு நல்ல பெரிய லாய் ஒரு பெரிய பொசிஷனுக்கு போயிட்டு இந்த காலத்து பிள்ளைங்க தமிழ் எப்படி விருப்பப்படுறாங்களோ அந்த மாதிரி தமிழ் புக்கை மாத்துப்பா அப்படின்னு சொல்லி நீங்க அவன்கிட்டயே பொசிஷனை கொடுக்கும்போது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவனுக்கு அதிகமாகுது. அப்ப அதனாலயே அவன் படிக்க ஆரம்பிப்பான் இல்லைங்களா? சோ இதெல்லாம் நீங்க பண்ணும்பொழுது உங்களோட கிளாஸ் வந்து ரொம்ப ஒரு ஆக்டிவிட்டி மெத்தட்ல இருக்கும். நிறைய ஆக்டிவிட்டி மெத்தட் ஃபாலோ பண்ணலாம், குரூப் கேம்ஸ் கண்டக்ட் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணும்பொழுது உங்களுடைய கிளாஸ் ரூம் வந்து ரொம்பவே ஒரு விருப்பமுடைய கிளாஸ் ஒர்க்கா அமையும். இதெல்லாம் தாங்க மாணவர் தேடுறாங்க. அதாவது மாணவர்கள் வெறும் தமிழாசிரியர் வந்து நின்று பாடம் நடத்துறதை மட்டும் கேட்கறது கிடையாது. தமிழ் ஆசிரியர்கள் நட்பாவும் இருக்கணும், ஆனா அந்த பவுண்டரியோடவும் இருக்கணும், வாழ்க்கை கல்வி நடத்துறவங்களாவும் இருக்கணும். இது நமக்கு கண்டிப்பா தேவைப்படுது. இதுதான் இன்னைக்கு இருக்கிற நம்மளுடைய மிகப்பெரிய சிக்கல். அதாவது இதுதான் நான் இவ்வளவு நேரம் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன். அதாவது தமிழ் பாடம் அப்படின்னாலே வெறும் பாடம் நடத்துறோம், மனப்பாடம் பண்றோம், செய்யுள் இருக்குது, இலக்கணம் இருக்கு, தேர்வு எழுது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது பையன் தமிழ் மேல ஒரு போரிங்கான சப்ஜெக்டா நினைக்கிறான். தமிழ் கிளாஸ்க்கு பையன் வருவான், ரொம்ப சந்தோஷமா வருவான். அப்ப நீங்க பாப்பீங்க, என் தமிழ் கிளாஸ்க்கு வரும்போது பையன் எப்பவுமே ரொம்ப சந்தோஷமா வருவான். ஏன் சந்தோஷமா வரான்? அந்த தமிழ் கிளாஸ்ல மட்டும்தான் என்னால தமிழ்ல பேச முடியும், வெளியில எங்கேயுமே தமிழ் பேச முடியாது, இந்த தமிழ் கிளாஸ்ல மட்டும்தான் என்னால தமிழ்ல பேச முடியும் சந்தோஷத்தோட வரக்கூடிய பிரைவேட் ஸ்கூல் பசங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்ப
நீங்க அவங்களுக்கு தமிழ் பேசணும். ஆனா அந்த தமிழ ரொம்ப மரியாதை நிமித்தமா பேசணும் அப்படின்னு சொல்லி தமிழோடைய அந்த ஒரு இதுவே நீங்க குடுக்கணும். அப்ப உங்க மேல ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கும். உண்மையாகவே தமிழ் ஆசிரியர்கள் நம்மளே என்ன நினைச்சுக்கிறோம்னா, இந்த ஸ்கூல்ல தமிழுக்குன்னா மரியாதையே கிடையாது. தமிழ் டீச்சர்னா மரியாதையே கிடையாது. யாரும் நம்மள மதிக்கவே மாட்டாங்க. அவங்க மத்த டீச்சர்ஸ்க்குலாம் மரியாதை குடுப்பாங்க. நமக்கு மரியாதை குடுக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். மாணவர்களுடைய உலகம் மாறின மாதிரி நம்ம சூழ்நிலையே ரொம்ப மாறி இருக்கு அப்படின்றத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுட்டே ஆகணும். அப்ப நமக்கான மரியாதைய நாமளே தாங்க உருவாக்கிக்கணும். எப்படி உருவாக்கலாம்? எத்தனை ஆசிரியர்கள் உங்களோட பள்ளியில நீங்க குட் மார்னிங் சொல்றீங்க? குட் மார்னிங் எல்லாரும் மாரியும் தான் நீங்களும் சொல்றீங்க. ஏன் நீங்க வணக்கம்னு சொல்லக்கூடாது? ஏன் உங்களுடைய பொசிஷன் நீங்களே மாத்திக்க கூடாது? நான் வணக்கம் மட்டும் தான் சொல்லுவேன் அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? மாணவர்கிட்ட நீங்க எங்க பார்த்தாலும் வணக்கம் தான் சொல்லணும்னு சொல்லுங்க. ஹாய் சொன்னா ஒத்துக்காதீங்க. நீங்க நிறைய தமிழ் சொல்லுங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போதே பாடம் நடத்திக்கிட்டே இருக்கும்போதே ஒரு பையன் சூப்பரா ஒரு ஒர்க் பண்ணிட்டான் அப்படின்னா வெரி குட் சூப்பரா பண்ணிட்டு அப்படி சொல்லாம செயற்கரிய செய்வார் பெரியர். சூப்பர்டா, சூப்பரான விஷயங்களை பெரியவங்க தான் செய்வாங்க, அதை நிரூபிச்சுட்ட செயற்கரிய செய்வார் பெரியர் அப்படின்னு திருக்குறளோட சேர்த்து சொல்லுங்க. இதையே நீங்க வெளியில பேசும்போதும் பயன்படுத்துங்க. வெளியில பேசும்போது ஒரு செய்யுள் வார்த்தையை பயன்படுத்துங்க. ஒரு தமிழ் ஆசிரியர்னா ஒரே ஒரு 10 லைன் செய்யுள் தான் சொல்லணுன்ற அவசியம் கிடையாதுங்க. 2 வார்த்தை எடுத்துக்கோங்க. மின்னுவதெல்லாம் பொன்னலன்னு ஒரு வார்த்தை எடுத்துக்கோங்க. நான் நினைச்ச மாதிரியே நீங்க இல்லங்க, மின்னுவதெல்லாம் பொன்னலன்னு சொல்லிட்டீங்க. யோசிச்சு பாருங்க. நம்ம சின்ன வயசுல பேசும்போது யாராவது நம்மள புகழ்ந்தா அவங்கள பார்த்து என்ன வஞ்ச புகழ்ச்சியா அப்படின்னு கேட்போம். ஞாபகம் இருக்குங்களா? அந்த மாதிரி தமிழ்ல நிறைய சொற்கள் இருக்கு, நிறைய சூப்பரான இலக்கணங்கள் இருக்கு, பழமொழிகள் இருக்கு. தமிழ் ஆசிரியரா நீங்க பேசும்போது நடுநடுல அந்த வார்த்தையை சொல்லுங்க. யார்கிட்டயும் நன்றின்னு சொல்லுங்க. யார பார்த்தாலும் வணக்கம்னு சொல்லுங்க. உங்கள பார்த்தாலே தமிழ்ன்றது அவங்களுக்கு கண்டிப்பா ஞாபகத்துக்கு வரணும். அந்த கான்ஃபிடென்ட்ட நீங்களே உங்களுக்கு உருவாக்கிக்கிட்டா மட்டும்தான் இந்த பிரச்சனையில இருந்து நீங்க வெளிவர முடியும். சோ இப்ப நம்ம தீர்வுகளுக்கு வந்திருக்கோம். என்ன மாதிரியான தீர்வை நம்ம கொண்டு வரலாம்? நல்லா யோசிச்சு பாருங்க. மொழிக்கு பிரச்சனையா? இல்ல மொழிய கற்பிக்கிறதுல பிரச்சனையா? நல்லா யோசிச்சு பாருங்க. நம்மளோட தமிழ் மொழியே பிரச்சனையில இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல தமிழ் மொழிய டீச் பண்றதுதான் பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படின்றத நீங்க நல்லா கண்டிப்பா யோசிச்சு சொல்லணும். இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு அடுத்த ஒரு கொஸ்டின் உங்ககிட்ட எழுப்பியிருக்கேன். அதாவது மொழிதான் பிரச்சனைன்னு நினைக்கிறவங்க ஒரு டீச்சர்ஸ் இருப்பீங்க. ஒரு சிலர் இல்லங்க தமிழ் மொழியெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை டீச் பண்றதாங்க எனக்கு பெரிய கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைக்கிற டீச்சர்ஸும் இருக்கீங்க இல்லைங்களா? சோ நீங்க சொல்லுங்க. கற்பித்தலை தாண்டி, அதாவது இப்ப நான் சொன்னதுதான் உங்களோட தன்னம்பிக்கையை உருவாக்குறதுக்கோ இல்ல ஒரு தீர்வை உருவாக்குறதுக்கோ நான் கேள்விதான் இது. கற்பித்தலை தாண்டி டீச்சிங், எஸ் நான் போவேன் மேம், பாடம் நடத்துவேன், செய்யுள் நடத்துவேன், கொஸ்டின் பேங்க் கொடுப்பேன், பர்ஃபெக்டா எல்லா கொஸ்டின் ஆன்சரையும் பையனை மனப்பாடம் பண்ணி வச்சிருவேன். ஏன் இந்த கிளாஸ்ல இந்த இடத்துல என்னை விட அனுபவமிக்க ஆசிரியர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. அவங்க உங்களுடைய பசங்களை சென்டம் கூட எடுக்க வச்சிருப்பீங்க. உனக்கு தெரியுமா நான் எத்தனை வருஷமா 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எடுத்துட்டு இருக்கேன், நான் எத்தனை சென்டம் எடுக்க வச்சுட்டு இருக்கேன் தெரியுமா அப்படின்ற கேள்வி கூட நிறைய பேர் காட்டுவீங்க. ஆனா என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, நீங்க குழந்தைங்கள படிக்க வைக்கிறீங்க, சென்டம் எடுக்க வைக்கிறீங்க, ஓகே. ஆனா அதையும் மீறி அவனுடைய விஷயத்துல நீங்க என்ன தாக்கம் பண்ணிருக்கீங்க? கற்பித்தல்ல என்ன நீங்க எக்ஸ்ட்ரா பண்ணிருக்கீங்க? அதாவது வெறும் பாடம் நடத்துறேன், செயல் நடத்துறேன்றதை தவிர தமிழ் மொழிக்காக உங்களுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை நான் உங்க இடத்துல வைக்கிறேன். உங்களுடைய சாட் பாக்ஸ் இது ஓப்பன் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். QR கோட டைப் பண்ண முடியாதவங்க நீங்க உங்களோட சாட் பாக்ஸ்ல கூட டைப் பண்ணலாம். சரிங்களா? இந்த ஒரு கேள்வியோட நான் இந்த செஷன் உங்களுக்கு இந்த ஒரு ஸ்லைடை வந்து ஆரம்பிக்கிறேன். அதாவது நான் பாடம் நடத்துறேன், நான் கேள்வி பதில் எழுதி போடுறேன், நான் கிளாஸ் ஒர்க் கரெக்ஷன் பண்றேன். சொல்ல போனா நீங்க சொன்ன மாதிரி நான் கிளாஸ்ல சில ஆக்டிவிட்டிஸ்லாம் கூட பண்ணியிருக்கேன். அதையும் தாண்டி இது எல்லாமே டீச்சிங். இது எல்லாம் உங்களுடைய கிளாஸ்ல உங்களுடைய பாடத்தை நீங்க குழந்தைங்களோட ஏத்தறதுக்கான ஒரு விஷயம். இதை தவிர இது இல்லாம தமிழ் மொழிக்காக தமிழுக்கும் மொழிக்கும் உங்க பையனுக்கும் உங்களுக்கும் நடுவுல நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க? தேர்வுகளை அல்லாது, அதாவது தேர்வுகளை புறந்தள்ளுங்க. தேர்வுகள் இல்லாம, பாடங்கள் இல்லாம, பாடத்திட்டங்கள் இல்லாம நீங்க குழந்தைக்கு என்ன பண்ணியிருக்கீங்க? நான் நிறைய காம்படிஷன் அனுப்பியிருக்கேன், நான் நிறைய கட்டுரை போட்டிகள் அனுப்பியிருக்கேன் அப்படின்றது கூட நீங்க பள்ளியுடைய உந்துதலால நீங்க செய்யறதான் இருக்கும். இதை தவிர குழந்தைக்கு நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை நான் உங்க இடத்துல வைக்கிறேன். இந்த கேள்வியோடவே நம்ம இந்த இடத்த பயணிப்போம். அதாவது பாருங்க, சிலர் எழுதியிருக்காங்க பிழையின்றி எழுத வழிகாட்டுதல். ஆமாங்க, உண்மையாவே நம்ம அதை செய்யணுங்க. ஈஸி டாக்ஸ் தரணும். அதாவது எண்டுல எப்பவுமே சின்ன இன் தாண்டா வரும். எந்த வேர்பாடு எண்டுல சின்ன இன்னு தான், எண்டுல சின்ன இரு தான் அப்படின்னு அவனுக்கு புரியுற மாதிரி ஒரு சின்ன விஷயத்த சொன்னீங்கன்னா 3 சுழி இன்னியோ தன்னகர இன்னியோ போடுறதுக்கான வாய்ப்பே கிடையாது.
டன்னகரனா, ரன்னகரனா, தன்னகரனா அப்படிங்கிறது நமக்கு நிறைய இருக்கு. உண்மையாவே இப்ப இதெல்லாம் வாசிக்கும் பொழுது உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். பாருங்க, வட மாநில மாணவர்கள் கூட வணக்கம்னு சொல்ற அளவுக்கு ஒரு ஆசிரியர் மாத்திருக்காரு. இது ரொம்ப பெரிய விஷயம். உண்மையாகவே இந்த மாதிரி ஏதாவது பாருங்க, இவங்க ப்ரௌடா யோசிச்சு இதை நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு இவங்க இதில் டைப் பண்ணும்பொழுது அவங்களுக்கு ஒரு எவ்வளவு ப்ரௌட் இருக்கும். இப்ப டைப் பண்ற எல்லா டீச்சர்ஸ்க்குமே அதுல ஒரு ப்ரௌட் இருக்கும். நான் இந்த ஒர்க் எல்லாம் பண்ணியிருக்கேன். தமிழ் பாடம் நடத்துறது, கொஸ்டின் ஆன்சர் எழுதுறது, கேள்வி பதில் எழுதுறது, அவங்களை தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்றதுன்னு இல்லாம இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா ஒரு விஷயத்த நான் குழந்தைக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆசிரியர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பா இந்த மாதிரியான ஆசிரியர்களை மாணவர்கள் அவங்களுடைய 30 வயசுலயும் கண்டிப்பா நினைச்சு பார்ப்பாங்க. தமிழ் அப்படின்னாலே அப்ப எனக்கு ஒரு ஐயா இருந்தாருடா, அவர் எனக்கு அந்த மாதிரி எல்லாம் சொல்லி கொடுத்தாருடா அப்படின்ற அந்த ஒரு வார்த்தைய கண்டிப்பா பசங்க சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்மளும் அதை தான் எதிர்பார்க்கிறோம். உண்மையாவே இன்னமும் நமக்கு எடுத்த ஆசிரியர்களை நம்ம நினைச்சு பார்த்துட்டு தான் இருக்கோம். நமக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்களும் நினைச்சு பார்க்கிறோம். நமக்கு சரியா சொல்லிக் கொடுக்காத ஆசிரியர்களையும் நம்ம நினைச்சுதான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி நீங்க தமிழ் சொல்லி கொடுத்து அந்த தமிழ்ல ஒரு தாக்கத்தை குழந்தைங்க கிட்ட ஏற்படுத்தணும் அப்படின்றதுதான் என்னோட விஷயம். அதாவது கேள்விகளையே அவங்க கிட்ட கொடுக்காம சவால்களை கொடுங்க. இன்னொன்னு, நீங்க நினைக்கிறீங்க இப்ப வந்து ஒரு 8ஆம் கிளாஸ் குழந்தையா இருக்கு அப்படின்னா அவனுக்கு போன உடனே நீங்க வந்து இலக்கணங்களை நடத்தும் பொழுது அதுக்கான பேசிக்கான இலக்கணமே அவனுக்கு தெரியாம இருக்கலாம். உண்மையாவே சொல்ல போனா திணைன்னு எடுத்துக்கிட்டா உயர்திணை அக்ரிணை அப்படின்றத இன்னுமே கூட பள்ளிகள்ல பிள்ளைங்க உயர்திணை அக்ரிணைன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா லிவிங் நான் லிவிங் திங்ஸ் அப்படின்ட்டு இம்மீடியட்டா அவங்களால சொல்றாங்க. அதாவது உயர்திணை அக்ரிணைனா தமிழாசிரியர்களான உங்களுக்கு தெரியும், அது வந்து லிவிங் நான் லிவிங் திங்ஸ் கிடையாது. ஆனா குழந்தைங்க எந்த ஒரு செய்யுளும் நீங்க நடத்துறதா இருந்தாலும், எந்த ஒரு இலக்கணத்தை நீங்க நடத்துறதா இருந்தாலும் அவங்க ஆங்கிலத்தோட தான் கம்பேர் பண்ணி பாத்துக்கிறாங்க. ஏன்னா ரொம்ப ஃபெமிலியா இருக்கிறது அது அவங்களுக்கு தான். நம்ம ஸ்கூல் படிக்கும்போது 3ஆம் கிளாஸ்ல தான் நம்ம ஏபிசிடியே எழுத ஆரம்பிச்சோம். ஆனா இன்னைக்கு பசங்க அப்படி இல்லை. முதல்ல ஏபிசிடியை தான் எழுதுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரும்போது தான் ஆகாய்க்கே இன்ட்ரோடியூஸ் பண்றோம். அப்ப ஆங்கிலம் முன்னாடியே அவங்களுக்கு இன்ட்ரோ ஆயிடுது. அதனால ஆங்கிலம் ரொம்ப ஒரு வசதியான மொழியாகவும் மாறினதுனால வேறு வழியே இல்லாம நீங்க எதை நடத்துனீங்கனாலும் அவங்க வந்து அவங்களுடைய ஆங்கில மொழியோட அதை வந்து கம்பேர் பண்ணி தான் நம்புறாங்க. அப்ப நாமளே அதை கம்பேர் பண்ணி நடத்திட்டு போலாமே. நான் எடுத்த உடனே பெயரடை வினையடைன்னு அவனுக்கு நடத்தினா அவனுக்கு அது புரியாது. அப்ப நான் எடுத்த உடனே பெயர்னா என்னதுடா, நவுனு, நீ சொல்றியே நவுன் அதுதான்டா. வினைனா என்னது, நீ சொல்ற வேர்பு. அந்த வேர்பு கூட நீ ஒரு கனெக்டட் வேர்டு ஆட் பண்ண என்ன சொல்ல, அட்வர்ப் சொல்லுவ. இது என்ன சொல்வ, அட்ஜெக்டிவ்னு சொல்லுவ. நீ சொல்ற அட்ஜெக்டிவ் தானே நான் பெயரடைன்னு சொல்றேன், நீ சொல்ற அட்வர்ப தான்டா நான் வினையடைன்னு சொல்றேன்னு நீங்க இங்கிலீஷோட கம்பேர் பண்ணி நடத்திட்டீங்க அப்படின்னா இமீடியட்டா பையன் வந்து என்ன பண்ணுவான்னா அதை வந்து புரிஞ்சுப்பான். புரிஞ்சுக்கிட்டான்னா அப்புறம் உங்க மேல ஒரு பெரிய நம்பிக்கை வந்துடும். ஈஸியா அவன் வந்து எல்லாத்தையுமே ஈஸியா கத்துப்பான். அப்ப வேற வழியே இல்லாம நாம வந்து நம்மளுடைய தமிழ் மொழியை ஆங்கிலத்தோட ஒப்பிட்டு நடத்த வேண்டிய கட்டாயத்துல தான் இருக்கும். அப்படி நடத்தினா மட்டும்தான் பையன்கிட்ட போய் ரீச் ஆகும். நம்மளுடைய கடைசி நம்மளுடைய எய்ம் என்னன்னா தமிழ்ல அவன் ஒரு புலமையா இருக்கணும், தமிழ்ல நல்லா தெளிவா இருக்கணும், தமிழ் ஆசிரியர் சொல்லிக் கொடுக்கறது புரியணும். நீங்க நடத்தாமலேயே நீங்க சில விஷயங்கள் அவனுக்கு புரிய வைக்கணும்னா பேசிக்ல அவனுக்கு ரொம்ப தெளிவாவே புரிய வைக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறதுனால வேற வழியே இல்லாம ஆங்கிலம் கலந்து அவனுக்கு நடத்துனீங்க அப்படின்னா உண்மையாவே கிளாஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டா கவனிப்பாங்க. ரொம்ப தெளிவான இலக்கணத்தை தான் நான் அவனுக்கு சொல்லி தரணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை போட நடத்தாம அவனுக்கு புரியுற மாதிரி அவனுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுற மாதிரியான குட்டி குட்டி இலக்கணங்களை நீங்க சொல்லலாம். எடுத்த உடனே எப்படி நம்ம வந்து ரன்னகரனா டன்னகரனா ரன்னகரனான்றத நம்ம சின்னரா பெரியலா லட்டுலா குட்டிலா இப்படி எல்லாம் பையனுக்கு ஏத்த மாதிரி மொழி மாத்தி சொல்லி தரமோ அந்த மாதிரி சில இலக்கணங்களோட நம்ம மொழி மாத்தி சொல்லிதான் ஆகணும். புணர்ச்சி விதியை நான் நடத்துறேன்ட்டு உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே மனப்பாடம் பண்ணு, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்னு நம்ம நடத்துறதை விட உடல்னா பாடிடா, பாடி மேல உயிர், பாடியும் உயிரும் ஒன்னா வந்து சேர்ந்தாதாண்டா இட்ஸ் லிவிங் ப்ராடக்ட், அதாண்டா உடல் மேல உயிர் வந்து ஒன்றுது, அதாண்டா ஈஸி அப்படி சொன்னீங்கன்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே தானாவே அவனுக்கு மைண்டே ஏறிடும். ஆனா அப்படி சொல்லாம நம்ம கடைசி வரைக்கும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே சொல்லிட்டே இருக்கோம் அப்படின்னா அது குழந்தைங்களோட மைண்ட்ல போய் ஏறுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இதுதான் இந்த காலத்து சிக்கல். நீங்க அதை தீர்க்க வேண்டிய வழியும் அதான். நீங்க எப்பவுமே பாடம் நடத்தும் போது டைரக்டா அவனுக்கு செய்யுள் நடத்துறதை விட செய்யுளோட மீனிங்கே அவனுக்கு புரிய மாட்டேங்குது மேம், புரியாமலே அவன் படிக்கிறான் மேம் அப்படின்னு சொல்றதை விட நீங்க சொல்லுங்க. ஒவ்வொன்றையும் சொல்லும் போது நீங்க வந்து அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நடத்துங்க. இப்ப நீங்க திடீர்னு ஒரு செய்யுள் நடத்துறீங்க அப்படின்னா உடனே அவனுக்கு வந்து நீங்க சொல்லும் போது கிளாஸ்ல ஒரு பையன் ரொம்ப அமைதியா உட்கார்ந்துருக்கான் அப்படின்னா அவனுக்கு மேம் அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது மேம், அவன் எப்பவுமே அமைதியா இருப்பான், அவன் எந்த டீச்சர் கிட்டயே வாயே திறக்க மாட்டான் மேம், அவன் ஒண்ணுமே சொல்ல மாட்டான் மேம் அப்படின்னு உடனே பசங்க வந்து ஒரு கமெண்ட் கொடுக்கும்பொழுது இமீடியட்டா அடக்கமுடையார் அறிவிலர் எண்ணி கடக்க கருதவும் வேண்டா அப்படின்னு சொன்னீங்கன்னா பையன் அப்படியே ஸ்டன் ஆகி பார்ப்பான், என்ன மேம் சொல்றீங்க அப்படின்ட்டு. அப்ப அடக்கமுடையார்
அறிவிலர் என்றெண்ணி கடக்க கருதவும் வேண்டாம். நீ நினைக்காத அவனுக்கு அறிவிலர் நினைச்சு நீ கிராஸ் பண்ணி போகணும்னு நினைக்காதன்னு செயலோட கம்பேர் பண்ணி நீங்க சொன்னீங்க அப்படின்னா டக்குன்னு ஒரு நிமிஷம் யோசிப்பாங்க. கல்வி கரையில கற்பவர் நாள் சில அப்படின்னு மனப்பாடமா சொல்றதை விட கல்விக்கு லிமிட்டடே கிடையாதுடா. கற்பவர் நாள் சில. நீ தாண்டா கொஞ்ச நாள் படிக்கிற, மெல்ல நினைக்கு தெல்லிதின். இதை நீ தெளிவா தெரிஞ்சுக்கிட்டேன்னா இன்னும் நீ நல்லா படிக்கலாம். இப்படி ஒவ்வொரு செயலும் நடத்தும் பொழுதும் வெறும் செய்யுளாவே நடத்தாம நீங்க அதை ஆக்ஷன் மெத்தட்ல சொல்லணும். இல்லையா, யாரெல்லாம் நல்லா பாட்டு பாட முடியுமோ நீங்க பாட்டு பாடலாம், பாட்டு பாடி நடத்தலாம். இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ். இப்போ நான் சொல்ற எல்லா விதமும் எல்லா டீச்சருக்கும் செட் ஆகாதுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தர் டீச் பண்றது ஒவ்வொரு விதம். இது திஸ் இஸ் மை ஸ்டைல், நான் இந்த ஸ்டைல தான் நடத்துவேன்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க உங்களுக்கான ஒரு புதுமையான ஒரு ஸ்டைல உருவாக்குங்க. உங்களுக்குன்னு ஒரு மாடலை உருவாக்குங்க. என் தமிழ் ஆசிரியர் இப்படி தாண்டா வருவாங்க, இப்படி தாண்டா நடத்துவாங்க, இப்படி தாண்டா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கன்னு உங்க மேல பையனுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஒப்பீனியனை கொண்டு வந்துடணும். திஸ் இஸ் மை தமிழ் டீச்சர். உங்க பேரை சொல்றதோட உங்க தமிழ் டீச்சர்னு சொல்றதுல பெருமையா நினைச்சுக்கோங்க. ஏன்னா நான் தமிழ், என்னோட தமிழ் மொழிடா, என் தமிழ் டீச்சர்டா, என் தமிழை நான் இப்படித்தானே சொல்லி தருவேன்னு தமிழ் மேல உங்களுக்கு இருக்கிற ஆர்வத்தை நீங்க அப்படியே பஸ்ட் பண்ணி காமிக்கணும். பஸ்ட் பண்ணி காமிக்கும் போது பையன் அப்படியே பாப்பான், தமிழ், தமிழ்ல என்ன குறை சொல்லிட்டா எனக்கு ரொம்ப கோவம் வந்துரும்டா அப்படின்னு சொல்லணும். அப்படி பண்ணும்போது குழந்தைங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணலாம், சூப்பரா அதை சொல்லலாம். எதை இருந்தாலும் பசங்களை பாராட்டுறீங்களா சொல்லலாம், ஆக்ஷனோட சொல்லலாம். எதுவா இருந்தாலும் அப்படி ஆக்ஷனோட சொல்லலாம் இல்லைங்களா. இப்ப ஒரு சின்னதா உங்களுக்கு தெரியாத செயல் ஒண்ணு கிடையாது. ஒரு சின்ன ஒரு செயல் இருக்குன்னா, அதாவது வந்து ஏதாவது ஒரு செயலும் நீங்க சொல்ல போறீங்க அப்படின்னா அதை நீங்க அப்படி அந்த எக்ஸ்பிளனேஷனோட சொல்லு, அந்த ஒரு ஆக்ஷனோட சொல்லும்போது பையன் டக்குன்னு என்ன பண்ணுவான், அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பான். இப்படி எல்லாம் சொல்லலாமா அப்படின்ட்டு. பையனுக்கு வந்து டெய்லி ஒரு வெக்காபரி டெஸ்ட் கொடுங்க. இன்னைக்கு வெக்காபரி விலங்குகள் எல்லாம் எழுந்து ஆளுக்கு ஒரு விலங்குகள் பேர் தமிழ்ல சொல்லணும், ரிப்பீட்டடா சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிடணும். அப்ப எல்லாரும் நாய், பூனை, கழுதை, குதிரை சொல்லிடுவாங்க. 5 பேர் சொல்லுவாங்க. 6வது சொல்லும் போது யோசிப்பாங்க. அப்ப ஜிராஃபிக்கு தமிழ்ல என்னன்னு யோசிப்பாங்க. அப்போ ஒட்டகச்சிவிங்கி, இட் வில் டேக் டைம். கேமலுக்கு தமிழ்ல என்ன, ஒட்டகம். உண்மையாகவே ரைனோசரஸ் தெரிஞ்ச குழந்தைங்களுக்கு காண்டாமிருகம் தமிழ்ல தெரியாதுங்க. நம்ம சொன்னாதான் தெரியும். நீங்க நினைக்கிறீங்களா, இன்னுமே நம்ம ஸ்கூல் பசங்களுக்கு 40க்கும் 40க்கும் வித்தியாசம் தெரியாது, 30க்கும் 30க்கும் வித்தியாசம் தெரியாது, 5க்கும் 5க்குமே வித்தியாசம் தெரியாது. பிள்ளைங்க கிட்ட போயிட்டு 12க்கு தமிழ்லன்னு கேளுங்க, 12ன்னு எத்தனை பேர் கரெக்டா சொல்றாங்கன்னு. 12, 12 இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. நம்ம நினைக்கிறோம் பசங்க ரொம்ப பெரிய லெவல்ல இருக்காங்கன்னு, ஆனா அப்படி கிடையாது. உண்மையாவே பசங்களுக்கு பேசிக்கே தெரியாதுங்க, பேசிக்கே தெரியாது. நீங்க தான் சொல்லி தரணும். நீங்க நினைக்காதீங்க அதெல்லாம் பிரைமரி டீச்சர் சொல்லி கொடுத்துருக்கணும், நான் ஏன் சொல்லி தரணும், 9th 10th வந்து நான் சொல்லி தரணுமா அப்படின்னு கேட்காதீங்க. எல்லாருக்குமே அந்த பொறுப்பு இருக்கு. அதனால நீங்க பேசிக்ல இருந்து ஆரம்பிங்க. நீங்க நினைச்சுக்கோங்க உங்க குழந்தைக்கு எதுவுமே தெரியாது, நான் இப்பதான் பேசிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. உண்மையாவே பூக்கள் பெயர்கள் தெரியாது. ஜாஸ்மின் தான் தெரியும், ஜாஸ்மின் சென்ட் தான் தெரியும். ஜாஸ்மினுக்கு மல்லின்னு பையன் கரெக்டா வந்து உங்களுக்கு வந்து இடைநலகரம் போட்டு எழுதுவானா, எழுத மாட்டான். அவனுக்கு அது தெரியவே தெரியாதுங்க. உண்மையாவே மல்லிங்கிறதுக்கு எத்தனை பேர் வந்து வள்ளி நகரம் போடுவாங்க தெரியுங்களா. நம்ம தான் யோசிக்கணும். யோசிச்சுதான் நீங்க தான் எழுத வைக்கணும். சோ நீங்க தான் வந்து நிறைய விஷயங்களை அவங்களுக்கு வந்து சொல்லி தரணும். சோ எல்லாத்தையுமே பேசிக்ல இருந்து சொல்லி தர ட்ரை பண்ணுங்க. பேசிக்ல இருந்து சொல்லி கொடுத்தா ஈஸியா இருக்கும். ஒரு பொங்கல் லெசன் இருக்கா, டைரக்டா ரியலா காமிங்க. ஒரு பழங்கள் பெயர்கள் நீங்க நடத்துறீங்களா, பிரைமரி டீச்சர்ஸ் இதுல யாரா இருந்தீங்கன்னா பழங்கள் பெயர்கள் நடத்துறீங்களா, நீங்க டைரக்டா பழத்தை நடத்தாதீங்க. நிஜமாவே பழத்தை கையில வாங்கிட்டு போங்க, அதை கொண்டு போய் காமிங்க. இதை 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் தான் காமிக்கணும், நான் ஏன் 5வது 6வதுல காமிக்கணும்னு யோசிக்காதீங்க. உண்மையாகவே பையனுக்கு பொமோகிரானட் எப்படி இருக்கும்னு கேட்டா தெரியாது. அவகோடா தெரிஞ்ச அளவுக்கு, கிவி பழம் தெரிஞ்ச அளவுக்கு பையனுக்கு பொமோகிரானட் தெரியல, பையனுக்கு முந்திரி பழம் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை கொண்டு போய் டெய்லி ஒண்ணு காமிங்க. சம்பந்தமே இல்லைனாலும் பரவாயில்லைங்க, பாடத்துக்கு அதுக்கு சம்பந்தமே தேவையில்லை. டெய்லி ஒரு பொருள் எடுத்துட்டு போய் பையன்கிட்ட காமிங்க. இதோட தமிழ் சொல்லி இதுதான்டான்னு சொல்லுங்க. அப்ப தினமும் நீங்க ஏதோ ஒண்ணு கிளாஸ்ல காமிக்க போறீங்கன்ற அந்த ஆர்வத்தோடவே பையன் உங்க கிளாஸ்க்கு ஓடி வருவான். பாடம் மட்டுமே நடத்துற ஆசிரியரை பையன் எதிர்பார்க்கறதே கிடையாதுங்க. இதெல்லாம் தாங்க நீங்க யோசிக்கணும். உங்களுடைய டீச்சிங் ஸ்டைல்ல நீங்க ஒரு மாற்றம் கொண்டு வரணும். நான் இன்னைக்கு இதை சொல்லியிருக்கேன், நீ போய் இதை கண்டுபிடிச்சிட்டு வான்னு சொல்லுங்க. ஹோம்ஒர்க் கொடுக்குறீங்களா, ஏன் பார்த்து எழுதுற மாதிரி கொடுக்குறீங்க, யூ கேன் ரைட் யுவர் ஓன் சென்டென்ஸ்ன்னு சொல்லுங்க. அந்த பாடத்துல இருந்து ஒரு ஃப்ளோ சார்ட் போட்டு வர சொல்லுங்க. அந்த பாடத்து சம்பந்தமா வேற ஏதாவது ஒர்க் கொடுங்க. இல்லையா கண்ணா, நீ இந்த தலைப்புல கட்டுரை எழுதணும், இது உன்னோட 4 ஹெட்டிங், இந்த 4 ஹெட்டிங்ல போயிட்டு சாட்ஜிபிட்டில தேடி நீ எனக்கு கட்டுரை எழுதி எடுத்துட்டு வா. ஆனா நாளைக்கு அந்த கட்டுரையை நான் கேட்கும்போது நீ ஓரலா எனக்கு சொல்லணும். ஒரு 10 பேரை செலக்ட் பண்ணுவேன், யாராவது ஓரலா எனக்கு சொல்லணும். நீ என்ன வேணாலும் சாட்ஜிபிட்டில இருந்து காப்பி பண்ணிக்கோ, பிரச்சனை இல்லை, பட் புரிஞ்சு காப்பி பண்ணு. புரிஞ்சு காப்பி பண்ணிட்டு இங்க வந்த உடனே எனக்கு அதை நீ ஓரலா சொல்லணும். நீ கட்டுரையில என்ன எழுதி இருக்கன்றது எனக்கு சொன்னா போதும். திஸ் பாயிண்ட் நான் இதெல்லாம் எழுதியிருக்கேன் மேம், இந்த விஷயம்லாம் அதுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொன்னா போதும்னு சொல்லி பாருங்க. போய் தேடட்டும். நம்ம சாட்ஜிபிட்டி பார்க்க வேணாம்னு சொல்லல, நீ பாரு, ஆனா புரிஞ்சு எழுது, அதை நீ எனக்கும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு சொன்னீங்கன்னா
கண்டிப்பா என்னோட டீச்சர் என்ன ChatGPT பார்க்கவும் அலோ பண்ணுவாங்க. ஆனா அதே நேரத்துல இதையும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லலாம். இன்ஸ்டாகிராம் பார்க்க சொல்றீங்களா? பார்க்குறாங்களா? இன்ஸ்டாகிராம்ல தமிழ் சம்பந்தமான ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் ஏதாவது ஒரு பையன சொல்லுங்க. சொன்னா அவன அப்ரிஷியேட் பண்ணுங்க. அப்ப இன்ஸ்டாகிராம்ல தமிழ் சம்பந்தமான நெறைய பேர் தமிழ் பொருள் சொல்றாங்க, தமிழ் இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க. அப்ப அவனோட இன்ஸ்டாகிராம்ல இதுவும் ஒரு விஷயமா ஆட் ஆகும். 10 செகண்ட் தமிழ் சம்பந்தமான இன்ஸ்டாகிராம அவன் பார்த்துட்டான் அப்படின்னா, அதுக்கப்புறம் அவனுக்கு நெறைய தமிழ் சம்பந்தமான இன்ஸ்டாகிராமோட விஷயம் நெறைய வரும். அத டெய்லி கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணுங்க. அப்படி டிஸ்கஸ் பண்ணா கூட நம்ம தமிழ வளர்க்கலாங்க. அவனுக்கு தமிழ் மேல இன்ட்ரெஸ்ட்ட கிரியேட் பண்றது மட்டும் தான் நம்மளுடைய வேலையா இருக்கணும். ஸோ அவன் இன்ஸ்டாகிராம் பார்க்குறான், யூடியூப் பார்க்குறான், ஃபேஸ்புக் பார்க்குறான், பார்க்கட்டும். தமிழ் சம்பந்தமா பார்க்கட்டும். அப்ப பாராவதியான விஷயத்தெல்லாம் பார்க்க மாட்டான் இல்லையா? இந்த விஷயத்த பார்க்கணும். இத பார்த்தா தான் நாளைக்கு நான் எங்க டீச்சர் கிட்ட போய் இந்த இன்ஃபர்மேஷன சொல்ல முடியும். சொன்னா தான் அவங்க எனக்கு ஸ்டார் குடுப்பாங்கன்னு சொல்லுவான். அப்ப உட்காந்து தேடுவான். அப்ப கண்டுபிடிப்பான். ஸோ பார்க்கணும். ரீல்ஸ் பார்க்கணும், இன்ஸ்டாகிராம் பார்க்கணும். அதுவும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க எதிர்பார்க்கிற மாரி தமிழ்லயே பார்க்கணும். அப்ப வீட்ல இருக்கிற பையன நீங்க ஸ்கூல்ல இருந்துகிட்டே ஆக்டிவேட் பண்ணலாம். இதுவும் ஒரு விதமான முறையா நீங்க ஃபாலோ பண்ணலாம். அடுத்தது 21ஆம் நூற்றாண்டின் தேவை. நான் ஏங்க இதெல்லாம் பண்ணணும்? எனக்கு பாடம் நடத்துறதுக்கே நேரம் சரியா இருக்குங்க. எவ்ளோ நோட் புக் கரெக்ஷன் வருது தெரியுமா? கரெக்ஷன் பண்ண முடியலங்க. அவ்ளோ எழுத்துப்பிழையோட எழுதுறான். அது எல்லாத்தையும் கரெக்ஷன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளயே எனக்கு பெரும் பாடா இருக்கு. டைமே இல்ல எனக்கு. நான் வீட்டையும் பார்க்கணும், வேலையும் பார்க்கணும். எனக்கு எப்படிங்க செய்ய முடியும்? அப்படின்னு நினைச்சோம்னா, உண்மையாகவே டவுன் ஸ்ட்ரெஸ் நம்ம கிட்ட தாங்க இருக்கு. அத நம்ம தாங்க ஃபாலோ பண்ணணும். இது கூடவே நான் உங்களுக்கு உங்களுக்கு வந்து இன்னொரு ஒரு கொஸ்டின் ஒண்ணு போட்டிருக்கேன். அதாவது தமிழ் ஆசிரியர்களுக்கு பள்ளிகள்ல முக்கியத்துவம் எந்த அளவுக்கு அளிக்கப்படுகிறதுன்ற கொஸ்டினே இப்ப நான் உங்ககிட்ட ரைஸ் பண்ணிருக்கேன். இந்த கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் போட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம வந்து அதுக்கான ஆன்சர்ஸா பார்க்கலாம். சரிங்களா? சோ 21ஆம் நூற்றாண்டுல நாம எந்த அளவுக்கு பயன்படுத்துறோம்? ஒரு டீச்சர் ஒரு டீச்சரா மட்டும் இருக்கிறத குழந்தைங்க விரும்புறது கிடையாதுங்க. நீங்க கண்டிப்பா ஒரு ஒரு டெக்கியா ஒரு ஒரு ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு சூப்பரான ஒரு நியூ வேர்ல்டு டீச்சரா இருக்கணும்ன்றது தான் பையன் விரும்புறான். அப்ப அவன் டீச்சரா பார்த்தானா அவனுக்கு உங்கள பிடிக்கவே பிடிக்காதுங்க. உங்கள பிடிக்காதுன்னா ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு சப்ஜெக்ட்டையும் பிடிக்காது. அப்ப நீங்க எப்படி இருக்கணும்? ஒரு கன்டென்ட் கிரியேட்டரா இருக்கணும். கண்டிப்பா லைக் டெய்லி அவன் இன்ஸ்டாகிராம்ல பாக்குற மாதிரி டெய்லி ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்க அவனுக்கு சொல்லித்தான் ஆகணும். அப்படிலாம் பண்ண முடியாதா? புக் படிங்க. டெய்லி கிளாஸ்க்குள்ள போனோம்னா ஒரு கதை சொல்லுங்க. இல்லன்னா டெய்லி கிளாஸ்க்குள்ள போனோம்னா ஒரு விடுகதை சொல்லுங்க. அந்த விடுகதைய அவன் கண்டுபிடிக்கட்டும். இல்லன்னா ஒரு கிராஸ்வேர்ட் பசில் காட்டுங்க. இல்லன்னா டெய்லி வந்து ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் குடுங்க. இல்லன்னா டெய்லி பையன பேச வைக்கிற டீச்சரா இருங்க. இதெல்லாம் தவிர கண்டிப்பா ஒரு ஆங்கிலம் தெரிஞ்ச டீச்சரையும், ஒரு கம்ப்யூட்டர் நாலேட்ஜ் இருக்கிற டீச்சரையும் தாங்க பையன் விரும்புறான். அதனால இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம கண்டிப்பா கம்ப்யூட்டர் நாலேஜோ, டீச்சர்ஸையோ நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். ஸோ இதெல்லாம் நீங்க கத்துக்கிட்டா மட்டும் தான் நீங்க உங்களுடைய லைஃப்ல உங்களுடைய அந்த டீச்சிங் லைஃப்ல நம்ம ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா மாற முடியும். அப்படின்றத நான் இந்த இடத்துல சொல்லிக்க விரும்புறேன். ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, நீங்கள் யார்? நம்மளுடைய எண்ட் ஆஃப் த செஷனுக்கு நம்ம வந்திருக்கோம். உண்மையாவே சொல்லப் போனா, நீங்க யாரு? நான் ஒரு டீச்சர் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே உண்மையாகவே உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். நீங்க ஒரு டீச்சரே கிடையாதுங்க. அதாவது நீங்க ஒரு தமிழ் ஆசிரியர் கிடையாது. நீங்க தமிழுடைய எதிர்காலம். அத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. யூ ஆர் நாட் அ டீச்சர். நீங்க ஒரு தமிழுடைய எதிர்காலம். அதாவது கிட்டத்தட்ட 10,000 ஆண்டுகளாக தாண்டி வந்த இந்த தமிழ அடுத்த ஒரு 100 வருஷத்துக்கு கடத்தக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்கு. அதனால பையன நான் வெறும் தேர்வுக்காக மட்டும் தான் படிக்க வைக்கிறேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால நம்ம அந்த மாதிரி செய்யவே கூடாது. அதனால மாணவர்கள் தமிழெல்லாம் வெறுக்கிறது கிடையாது. அந்த தமிழ்ல இருக்கிற அந்த கற்பித்தல் மெத்தட தான் வெறுக்குறாங்க. அந்த எழுத்து தமிழ தான் வெறுக்குறாங்க. அந்த எழுத்து தமிழ ஈஸியா சொல்லிக் குடுக்கறதுக்காகவோ, இல்ல ஒரு டெக்கியாகவோ, இல்ல நீங்க வந்து ஒரு அனிமேஷன் மூவி காமிக்கிறவங்களாகவோ, ஏதாவது ஒரு அரசர பத்தி பாடம் நீங்க நடத்துறதா இருந்தா, பாகுபலியோட ஏதாவது 1, 2 சீன கிளிப்பிங் கட் பண்ணி கொண்டு போயிட்டு ஸ்மார்ட் போர்ட்ல போட்டு காமிங்க. ஒண்ணும் தப்பில்லையே. இந்த சீன்ல எப்படி இருக்கு பாரு, எப்படி போர்க்களம் இருக்கு பாரு, எப்படி அந்த ஈட்டிய எறிஞ்சு சண்டை போடுறாங்க பாருன்றத நீங்க கண்டிப்பா காட்ட முடியும். அப்படி காமிச்சீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. அந்த பாகுபலியில ஒரு சீன் வரும். ஈட்டி எடுத்து அப்படி விட்டு எறிவான். அந்த ஆள் அப்படியே போய் குத்திட்டு போய் பனைமரத்துல போய் சொருகுவான். இது வந்து ஒரு இமேஜினரியான்னு கேட்டீங்கன்னா, படத்துக்கு தான் அது இமோஜினரி. ஆனா உண்மையில நம்மளுடைய அரசர்கள் இவ்வளவு வலுவார்ந்தவங்களா இருந்தாங்கன்றத நீங்க அந்த இடத்துல ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்றதுக்கு நீங்க சில வீடியோஸ போட்டு காமிக்கலாம். ஐசிஐசி ஸ்கூல்ல வீரபாண்டிய கட்டபொம்மன் நடத்துறீங்கன்னா, வீரபாண்டிய கட்டபொம்மனோட படத்த போட்டு காமிக்கலாம்.
சிபிஎஸ்இ ஸ்கூல்ல நீங்க நடத்துறீங்க அப்படின்னா குற்றால குறவஞ்சியோ எதை நடத்துறதா இருந்தாலும் அதுக்கான இது இருக்கு. இப்ப இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு திருக்குறளையும் கதையோட அனிமேஷனோட போடுறாங்க. அதெல்லாம் நீங்க டவுன்லோட் பண்ணி அதை கொண்டு போய் உங்க பசங்களுக்கு போட்டு காட்டுங்க. அப்படி காமிச்சீங்கன்னா, என்னோட டீச்சர் டெக்கியா இருக்காங்க, உனக்கு தெரியுமா, என் டீச்சர் இன்ஸ்டாகிராம் பார்ப்பாங்க, என் டீச்சர் இன்ஸ்டாகிராம்ல ஐடி வச்சிருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளவு இன்ஃபர்மேஷன் தெரியுது தெரியுமான்னு உங்களோட ஒரு ஒரு பெரிய ஒரு இமேஜின் பசங்க கிட்ட வரும். அப்ப உங்களை அவங்க நிறையவே கத்துப்பாங்க. பாருங்க, நீங்க தமிழ்ல எந்த இடத்துல முக்கியத்துவமா இருக்கீங்க அப்படின்னு கேட்டா, சம்பந்தப்பட்ட விழால மட்டும்தான் இருக்கும், மொழி ஆசிரியருக்கான வேலை செய்யறது மட்டும் தான் இருக்கும், எங்களுக்கு ஒரு முக்கியத்துவமே இல்லைங்க அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. பள்ளியில உங்களுக்கான மரியாதைய யார் தெரியுமாங்க உருவாக்கி கொடுப்பா? உங்களுடைய பசங்க தான் உருவாக்கி கொடுப்பாங்க, உங்களோட ஸ்டூடெண்ட் தான் உருவாக்கி கொடுப்பாங்க. அப்ப நீங்க உங்க ஸ்டூடெண்ட்டை முதல்ல இன்ஸ்பயர் பண்ணுங்க. உங்க ஸ்டூடெண்ட் இன்ஸ்பயர் பண்ணிட்டீங்க, எந்த இடத்துல போனாலும் என் தமிழ் டீச்சர் மாதிரி இல்லை, என் தமிழ் டீச்சர் மாதிரி இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்ப தானாவே உங்க ஸ்கூல்ல உங்களுக்கான மரியாதை தானாவே ஏறும். அப்ப பசங்களோட பசங்களா நீங்க இணையணும். நம்ம பசங்களோட பசங்களா இணையறோம்ன்றதுனால நம்ம செய்யற பெரிய தவறு என்ன தெரியுமாங்க? அவங்களோட ஃப்ரெண்ட்லியா பேசுறோம்னு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இறங்கிடுறோம். அப்படி இருக்கக்கூடாது. நட்பா இருக்கணும். ஆனா அதே நேரத்துல பவுண்டரிஸ் ஃபாலோ பண்ணணும். என்னோட நட்பு என்னுடைய மொழியை வளர்ப்பதற்கு மட்டுமே, வேற எதுக்குமே கிடையாது. என்னுடைய மொழியை உங்ககிட்ட நான் எப்படியாவது திணிச்சிருவேன், ஏதாவது ஒரு விதத்துல கொண்டு போயிடுவேன் அப்படின்ற மைண்ட் செட்டப்ல மட்டும்தான் அவங்க கிட்ட நீங்க ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கணுமே தவிர, நீங்க ஓவரா அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்துட்டீங்கன்னாலும் பிள்ளைங்களுக்கு உங்க மேல மரியாதை இருக்காது. உங்ககிட்ட நல்லா பேசுற மாதிரி இருக்கும், ஆனா கண்டிப்பா உங்க மேல மரியாதைன்றது இருக்காது. உங்க மரியாதையை நீங்க உருவாக்கணும்னா நீங்க ஒரு மொழி ஆசிரியரா நிமிர்ந்து நிக்கணும். நான் ஒரு தமிழ் ஆசிரியர் என்பதில் பெருமை கொள்கிறேன்ற வார்த்தையை உங்க குழந்தைங்க கிட்ட நீங்க சொல்லுங்க. என்னுடைய தாய்மொழி தமிழ்ன்றத நான் பெருமையா கொள்றேன்னு பசங்க கிட்ட சொல்லுங்க. அவங்களையும் அதே மாதிரி பெருமையா நினைக்க வைக்கணும். நினைக்க சொல்லுங்க, உன் தாய்மொழி தமிழ் 10,000 வருடமா தாண்டி வந்த மொழியில நீ வாழ்ந்துட்டு இருக்க. இட்ஸ் வெரி வெரி ஸ்பெஷல் ஒன். உன்ன மாதிரியான லக்கியஸ்ட் பர்சன் உலகத்துல யாருமே கிடையாதுன்றத பசங்களுக்கு முதல்ல நீங்க சொல்லுங்க. சொன்னா மட்டும்தான் அவங்க அதை விரும்புவாங்க. அடுத்தது உங்ககிட்ட இருக்கிற ஒரு பெரிய கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் உங்களுக்கு ஒரு இது கொடுத்துருக்கேன். அதாவது இவ்வளவு நேரம் நான் இந்த சேட் பாக்ஸ்ல இந்த இதுல நான் பேசுனதுல நீங்க இந்த கிளாஸ்ல என்ன எடுத்துட்டு போனீங்க அப்படின்றத நீங்க கண்டிப்பா எனக்கு சொன்னா அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதாவது நாம வெறும் மொழி ஆசிரியராக மட்டும் இல்லாமல் உங்களுடைய பணி ஆசிரியர் பணி, நான் பாடம் நடத்துறதுக்காக தான் பள்ளிக்கு வந்திருக்கேன்னா அது முற்றிலுமே தவறு. அதை ஒரு இங்கிலீஷ் டீச்சர் சொல்லலாம், ஒரு கணக்கு டீச்சர் சொல்லலாம், ஒரு அறிவியல் டீச்சர் சொல்லலாம். ஆனா தமிழ் டீச்சர் நான் ஒரு ஆசிரியர்னு சொல்லக்கூடாது. ஏன்னா உங்களுடைய ஆசிரியர் பணி நீங்க ஸ்கூல்ல வேலை செய்யும் போது மட்டும் இல்லைங்க, இது உங்களுடைய வாழ்நாள் பணி. ஏன்னு கேட்டீங்கன்னா, பையனுடைய 30 வயசுல யாராவது ஒருத்தர் தமிழ்ன்ற வார்த்தையை சொன்னாங்கன்னா அப்ப அவங்களுக்கு நீங்க ஞாபகத்துக்கு வரணும். அதுதான் உங்களுடைய டார்கெட். தமிழ் டீச்சர் அப்படின்னா தமிழ்னா அது நீங்க தான். இது பையனோட மைண்ட்ல நீங்க எப்படியாவது ஏத்தணும். எப்படி ஏத்துறீங்களோ தெரியாது. எப்படி வந்து திடீர்னு நடிகரா இருந்த விஜய் வந்து முதலமைச்சர் ஆனாரோ அந்த மாதிரி நீங்க பையன்கிட்ட அப்படியே தமிழ்னா அது எங்க டீச்சர் தான்டா, அவங்க சொல்றதுதான்டா தமிழ், எவ்வளவு இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க தெரியுமாடா, பாடணும் சும்மாடா, எவ்வளவு இன்ஃபர்மேஷன் சொல்லும். அப்படி நீங்க ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் போய் படிங்க. சும்மா சும்மா ஏதாவது படிங்க. சிலப்பதிகாரத்தை எழுதியவர் இளங்கோவடிகள், சிலப்பதிகாரத்தை அப்படி சொல்லாம இன்னைக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி டெய்லி 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 ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லுங்க. கிளாஸ்ல இருக்கிற 30 பேர் கவனிக்க வேணாங்க, 3 பேர் கவனிக்கட்டும். 3 6 ஆகும், 6 12 ஆகும், 12 20 ஆகும். இதுதான் நம்மளுடைய டார்கெட். அதனால நீங்க பசங்களை இன்ஸ்பயர் பண்ணுங்க. இன்ஸ்பயர் பண்ணீங்கன்னா ஸ்கூல்ல உங்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும். தமிழ்ல ப்ரோக்ராம் நீங்களா வாலண்டரியா எடுத்து பண்ணுங்க. தமிழ்ல நீங்க கொடுக்காதீங்கன்னு சொல்லாதீங்க. ஆங்கிலத்துல பண்ண நீங்க போய் கேளுங்க, ஏன் தமிழ்ல பண்ணல, தமிழ்ல நான் என் பசங்களை வச்சு பண்றேங்க, நான் பண்ண போறேங்க, போய் கேளுங்க. மொழியை வளர்ப்பதற்கான எல்லா உரிமையும் உங்களுக்கு உண்டு. ஆனா அதுக்கு நீங்க மொழி ஆசிரியரா முதல்ல நீங்க ஒரு நேம் வாங்கணும். அந்த அளவுக்கு மொழியை நீங்க பசங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். பசங்க தே ஆர் ரெடி டு டூ தமிழ் ஒர்க். நீங்க ஒரு தமிழ்ல ஒரு இலக்கிய மன்றம் நடத்துறீங்கன்னா பசங்க ரெடியா இருக்கணும். கட்டுரை எழுதுவோ கவிதை எழுதுவோ பசங்க ரெடியா இருக்கணும். அப்படி 10 பசங்க உங்களால ரெடி பண்ண முடிஞ்சிருச்சுன்னா தைரியமா நீங்க ஸ்கூல்ல போய் பேசலாம். எனக்கு பசங்க இருக்காங்க, நான் கவிதை போட்டி வைக்கிறேன், இலக்கிய போட்டி வைக்கிறேன், நீங்க எனக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க தைரியமா கேட்கலாம். பிள்ளைங்களே ரெடியா இல்லாதப்போ நீங்க போய் பேச முடியாது. வருஷம் வருஷம் புக்கு பப்ளிஷ் பண்ணுங்க. பசங்களெல்லாம் கவிதை எழுத வச்சு அதை வந்து வாங்கி கம்ப்யூட்டர் டைப் பண்ணி அதை ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு முன்னாடி உங்க ஸ்கூலோட லோகோவை போட்டு உங்க பிரின்சிபலுக்கே கொண்டு போய் இது கிஃப்ட் பண்ணுங்க. நானே ரெடி பண்ணிருக்கேன், என்னோட பசங்க 20 பேர் கவிதை எழுதியிருக்காங்க பாருங்க, அது இதுல போட்டிருக்கேன், இந்தாங்கன்னு உங்க பசங்க உங்க பிரின்சிபல் கிட்டே கொண்டு போய் கொடுங்க. இதுக்கு அவங்களோட பர்மிஷன் தேவையில்லை. பசங்க எழுதியிருக்காங்களா, ஆமா நான் இதை நம்மளோட லைப்ரரியில வைக்கிறேன், அடுத்த வருஷம் பசங்க பாத்துப்பாங்க.
லைப்ரரியில வைங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் எத்தனை ஸ்கூல்ல திருக்குறள் சொல்றாங்கன்னு தெரியாது, எத்தனை ஸ்கூல்ல தமிழ் தாய் வாழ்த்து பாடுறாங்கன்னு தெரியாது. நீங்க இனிஷியேட்டிவ் எடுக்கலாமே, நீங்க போய் கேட்கலாமே. மேம் நான் இந்த மாதிரி பண்ணணும்னு விருப்பப்படுறேன், நான் செய்யலாமான்னு கேளுங்க. ஏன் ஃபங்க்ஷன்ல மட்டும் தமிழ் தாய் வாழ்த்து பாடணும்? எல்லா நேரமும் தமிழ் தாய் வாழ்த்து பாடலாமே. நீங்களே எடுத்து கொண்டாடுங்க, பொங்கல் கொண்டாடுங்க, தீபாவளி கொண்டாடுங்க, நீங்களா செய்யுங்க. ஸ்கூல்ல இது வந்து ஒரு ஷெட்யூல்ல வரல அப்படின்னா சின்னதா நீங்க கிளாஸ்குள்ள பண்ணலாமே, பசங்களை இன்ஸ்பயர் பண்ணலாமே. நீங்க முதல்ல பசங்களை இன்ஸ்பயர் பண்ணுங்க. தமிழ்னா அது எங்க டீச்சர் தாண்டா இன்ஸ்பயர் பண்ணுங்க. நம்ம கலாச்சாரத்தை இன்ஸ்பயர் பண்ணுங்க. நம்ம பசங்களை இன்ஸ்பயர் பண்ணிட்டீங்கன்னா, ஸ்கூல்ல பசங்க உங்க பேரு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, கண்டிப்பா பேரண்ட் கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும். அப்ப ஆஸ் அ பிரைவேட் ஸ்கூல் டீச்சர் நீங்க நல்ல பேர் வாங்கிட்டீங்கன்னா, கண்டிப்பா ஸ்கூல் நீங்க சொல்றதையும் கண்டிப்பா கேட்கும். ஸோ இந்த ஒரு மோட்டிவேஷனோட நம்ம வந்து கண்டிப்பா இந்த கிளாஸ்ல இருக்கணும். ஸோ பசங்க தமிழ் படிப்பாங்க. அதுக்கு நீங்க முதல்ல உங்களை படிக்கணும், நீங்க படிக்கணும். நீங்க நிறைய தமிழ் படிங்க. அதை நீங்க பசங்க கிட்ட சொல்லுங்க. குட்டி 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 குட்டியா பசங்க கிட்ட எல்லாத்தையும் கொண்டு போயிடலாம். சரிங்களா? ஸோ இதே மாதிரியே நாமளும் அடுத்த வகுப்புல இதே மாதிரி ஒரு மோட்டிவேஷன் செஷனோட எப்படி இலக்கணத்தை படிக்கலாம்னு பார்க்கலாம். தேடி சோறு தினம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி நரை கூடி கிட பருவம் மீதி கொடுங்கிட்டுக்கென பின்மாயும் பல வேடிக்கை மனிதரை போல நான் வீழ்வேன் என நினைத்தாயோ அப்படின்னு பாரதியார் சொன்னதை ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. நல்லதோர் வீணை செய்தி அதை நலம்கெட புழுதியில் எரிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி அப்படின்னு அவர் கேட்டாரு. சூப்பரான ஒரு தமிழ் லாங்குவேஜ் உங்க கையில இருக்கு. ஆங்கிலம் கலந்து பேசுறது தப்பு கிடையாதுங்க. ஆங்கிலம் தமிழ் மட்டுமே பேசுறதும் தப்பு கிடையாதுங்க. தமிழ்ல பேசுங்க, இங்கிலீஷ்ல பேசுங்க, தெலுங்குல பேசுங்க, எப்படின்னா பேசுங்க. ஆனா தமிழ் மொழிய பசங்க கிட்ட கொண்டு போய் சேருங்க. அந்த இன்ஸ்பிரேஷனை பசங்க கிட்ட கொண்டு வாங்க. தாய்மொழி இருக்கோ இல்லையோ, என்னுடைய தமிழ் 10,000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட மொழி. அதை கொண்டு வந்து உங்ககிட்ட நான் கொடுத்துட்டேன்டா. இனிமேல் இதை நீ அடுத்த ஜென்ரேஷன் கொண்டு போறதாலும் உன் விருப்பம்டா அப்படின்ற அந்த ஒரு இன்ஸ்பிரேஷனை கொடுங்க. கிளாஸ்ல ஒரு பையன் இன்ஸ்பயர் ஆனா கூட போதுங்க. அதுதாங்க நம்மளோட சக்சஸ். இந்த எண்ணத்தோட இன்றைய வகுப்பை நான் முடிச்சுக்கிறேன். இன்றைய வகுப்பு இனிதே நிறைவடைந்தது. இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு கூகுள்ல வந்து நான் ஒரு அவங்களோட வாட்ஸ்அப் குரூப்ல நான் ஒரு கூகுள் ஃபார்ம் அனுப்புறேன். இந்த கிளாஸோடைய ஒரு சஜஷன் என்ன, இந்த கிளாஸோட ஃபீட்பேக் என்ன அப்படின்றது நீங்க சொல்லலாம். நிறைய பேர் இந்த கிளாஸுக்கு நீங்க பே பண்ணியிருக்கீங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் சர்டிஃபிகேட் வந்து 5 செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா வரும். இன்னும் நிறைய பேர் என்ன கேட்டுட்டு இருக்கீங்க. நாங்க வந்து செஷனை வந்து இன்னும் நாங்க ஃபீஸ் கட்டலாமா, நாங்க வந்து உள்ள ஜாயின் பண்ணலாமான்னு. வெல்கம் டு ஜாயின். நீங்க 5 செஷன் முடிகிற வரைக்கும் கூட நீங்க சர்டிஃபிகேட்டுக்காக நீங்க வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டே இருக்கலாம். டேக் யூர் ஓன் டைம். நிறைய பேர் ஃபர்ஸ்ட் செஷனை பார்த்துட்டு பணம் கட்டலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அப்படியே இருந்திருப்பீங்க. அவங்களுக்கும் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்றேன். ஸோ நீங்க எப்போ வேணாலும் உங்க செஷனுக்கான பணத்தை நீங்க வந்து கட்டலாம். என்னென்ன நீங்க செய்யணுமோ நீங்க செய்யலாம். அதனால பாருங்க. இன்னைக்கு யார் யாரெல்லாம் வந்து நிறைய விஷயத்த சொல்லியிருக்கீங்க. ஸோ உங்களோட செஷன் இந்த செஷன் உங்களுக்கு வந்து ரொம்ப விருப்பமானதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இதோட இந்த செஷனை முடிச்சுப்போம். வேற ஏதாவது நீங்க சந்தேகங்கள் இருந்தா கூட உங்களுடைய அந்த கூகுள் ஃபார்ம்ல நீங்க எனக்கு டைப் பண்ணி அனுப்பலாம். ஸோ இன்றைய வகுப்பு இனிதே நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம். யாருக்காவது எதனா டவுட் இருந்தா மட்டும் நீங்க ஸ்டே பண்ணி உங்களுடைய சாட் பாக்ஸ்ல போடலாம். நான் உங்களுக்கு பதில் சொல்ல தயாரா இருக்கேன். நன்றி, வணக்கம். நம்ம அடுத்த செஷன்ல அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இதே 4 மணிக்கு இலக்கணம் கற்பித்தல் உள்ள புதிய உத்திகளை பத்தி பார்க்கலாம். இந்த 21ஆம் நூற்றாண்டுக்கு ஏற்ற மாதிரியான டெக்னாலஜியை நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். யாருக்காவது சந்தேகம் இருந்தா நீங்க சாட் பாக்ஸ்ல போடலாம். உங்களுடைய வாழ்த்துதலா இருந்தாலும் அதை நீங்க சாட் பாக்ஸ்ல போடலாம். யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்கா?